வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃப்ல பல்வேறு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்கோம். குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்கிய வேண்டியது. அது தொடங்கலை. ஆளுநர் வழக்கம் போல புறக்கணிப்பு. ஆளுநர் மாளிகையிலிருந்து இதுக்குன்னு ஒரு 13 காரணங்களை வெளியிட்டிருக்காங்க. வழக்கம் போல் தமிழக அரசாங்கமும் இதற்கு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. எதிர்க்கட்சி வெளிநடப்பு. இந்த மாதிரி தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் துவக்கி இது மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. பாஜகவோட தேசிய தலைவராக நிதின் நபின் இன்றைக்கு பொறுப்பேற்கிறாரு. மிக பீகாரில் சேர்ந்த ஒரு நபர், இளைஞர் கூட. அவரை பற்றி இன்றைக்கி நம்ம இன்றைக்கி பேசியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் நேற்று சிபிஐ அலுவலகத்தில் நிறைவு பெற்றிருக்கிறதாக சொல்லப்படுகின்ற விஜயோட விசாரணைகள், நிர்மல்குமார் அவர்கள் ஊடகத்தை சாடின விஷயங்கள், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பேசுகிறோம். வணக்கண்ணே. வணக்கம். ஆனால் இந்த நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடினே, நேற்று இந்த கள்ளக்குறிச்சியில் ஒரு கேஸ் சிலிண்டர் வெடித்து ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து நடந்திருக்கு. ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்காக நடத்தப்பட்ட அந்த நிகழ்ச்சி, ஒரு பாதுகாப்பு கூட சரியான முறையில் கையாளாகாமல் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. இறந்துருக்காங்க, ஒரு 4 பேர் இறந்துருக்காங்க. அந்த குடும்பங்களுக்கு நம்ம ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்கோம். பலருமே மிகப்பெரிய அளவில் காயப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்கண்ணா இந்த விஷயத்தை? இந்த கேஸ் சிலிண்டர் அந்த இது வெடிச்சதுன்றது நம்ம எல்லாருமே இந்த திருவிழாலாம் போனால் பார்க்கலாம். சின்ன வயசில் ஒரு 90ஸ்க்கு முன்னாடிலாம் நீங்கள் ரோட்லேயே பார்க்க முடியும். ஒரு வண்டியில் வச்சு தள்ளிட்டு வருவாங்க. ஒரு பெரிய இரும்பு டேங்க் மாதிரி இருக்கும். அதில் கார்பன் மோனாக்சைடு ஏதோ வருது. அந்த கேஸ் ஏற்றுனா பறக்கும். பலூனு அப்போல்லாம் 5 பைசா 10 பைசான்னு அந்த கேஸ் பலூனை பிடிச்சி கயிறு கட்டி கொடுப்பாங்க. நம்ம வாங்கிட்டு விளையாடிட்டு இருப்போம். அந்த கேஸ் சிலிண்டரு அந்த சிலிண்டர் தான். அதை யாராவது பாவம் ஒரு ஏழைகள் யாராவது வச்சு விற்றுக்கிட்டு இருப்பானுங்க கேஸ் ஏற்றிட்டு வந்ததுன்னு. அதில் ஏதோ பிரச்சனையாகி நேற்று வெடிச்சிருக்குது. வெடிச்சா பிளாஸ்ட்டு தானே. ஆமாம். அதனால் இதில் நம்ம அவங்கள குறைபாடு இவங்கள குறைபாடுன்னு சொல்ல முடியாது. இது எப்படி லீக் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணணுமா, இல்லை என்ன மாதிரி எதனால் அந்த விபத்து நடந்தது அதுன்றது விசாரணையில் தெரிய வரும், தடயவியல் சோதனை இதில். ஆனால் இது வழக்கமாக இவர்கள் விற்பனை செய்கிறது தான். அந்த கேஸ் பலூன்னு சொல்லிட்டு விற்பாங்க. அந்த மாதிரி அதில் ஏதாவது குறைபாடு வெடிச்சிருக்கும். இதுக்கும் நம்ம சட்டம் ஒழுங்கு அது இதுன்னு வழக்கம் போல் சொல்கிற மாதிரிலாம் இவங்களை குறை சொல்ல முடியாது. திருவிழானா எல்லாரும் தான் வருவாங்க. கேஸ் பலூன் விற்கிறவங்க வருவார். கண்டிப்பாக அசம்பாவிதம் எல்லாமே நடந்தால் ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக. ரைட்ண்ணே. தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கிடுச்சுண்ணே. ஆளுநர் வழக்கம் போல் புறக்கணிச்சிட்டாரு. ஆளுநர் மாளிகையிலேருந்து பல்வேறு காரணங்களை சொல்லப்பட்டிருக்கு. வழக்கம் போல் சபாநாயகர் அவர்களுமே இதுக்கு ஒரு விஷயத்தை ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கிறாரு. முதல்வர் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. முதல்ல அந்த ஆளுநர் புறக்கணிப்பை பற்றி எப்படி பார்க்குறீங்க? ஆளுநர் அவர் அந்த மரபை கடைப்பிடிக்கணுன்றாரு. பல ஸ்டேட்டில் அது இருக்குது. அரசு நிகழ்ச்சினா ஃபஸ்ட்டு தேசிய கீதத்தோடு தான் தொடங்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஊரில் நம்ம தமிழ் தாய் வாழ்த்து. அதனால் தேசிய கீதம், தமிழ் தாய் வாழ்த்து, அவை நடக்கிறது, இறுதியில் தேசிய கீதம். இதுதான். இவங்க அதை 91 வரைக்கும் இருந்துச்சு. 91க்கு அப்புறம் தான் தேசிய கீதம் இல்லை, தமிழ் தாய் வாழ்த்து சட்டமன்றத்திலே இருந்தது. ஓகே. அப்போ அந்த 91க்கு அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து அப்படியே பாடிட்டு வராங்க, தேசிய கீதம் இல்லை. இதே கவர்னர் கேட்குறாரு. ரொம்ப சிம்பிளான கோரிக்கை தான். இதில் என்ன பிடிவாதம்? அப்போ இவர்கள் நோக்கம் இந்த பிரச்சனையை ஏதாவது ஒரு வகையில் கவர்னரை சீண்டணும், அது பண்ணணும். இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், ஆளுநர் உரையில் தயாரித்து கவர்னருக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க. அப்போ அவர் அதில் மாற்றங்கள் இருந்தால் சொல்லுவார். அதை திருத்தி மறுபடியும் அவர்கிட்ட கொடுப்பாங்க. அப்படி கொடுத்ததை அவர் பார்த்துட்டு ஓகே பண்ணுவார். இதுதான் நடைமுறை. ஆளுநர் உரைன்றது அரசுடைய கொள்கை குறிப்பு தான். அதுக்குள்ள ஆளுநர் இஷ்டத்துக்கெல்லாம் மாற்ற சொல்ல முடியாது. ஏன்னா அரசு ஒரு அரசு நல்லாவே நடக்கலனாலும் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது தான் எழுதுவாங்க. இல்லைன்னா எழுதுவாங்க. எப்படி எழுதுவாங்க? ஆனால் ரொம்ப ஓவரான விஷயங்களில் இதெல்லாம் வேணாம், இது நீக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயங்களை நீக்குவாங்க. இல்லாட்டி சபாநாயகர் பேசுவார், ஏதோ ஒன்று நடக்கும். இப்படி தான் 2023 ஆளுநர் உரை தொடங்கும் பொழுது அவர் சில திருத்தங்கள் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு திருத்தவே இல்லை. இவர் கூடுதலாக எழுதி கொண்டு படித்தார். அப்போ அது ஒரு சர்ச்சையாக மாறிச்சு. எப்போவுமே ஒரு விஷயம் என்னென்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்துக்கு தான் அதிகாரம், மக்களுக்கு தான் அதிகாரம். ஆளுநர் பேரால் சட்டம் இயற்றப்படுகிறது. ஆளுநர் சட்டம் இயற்றப்படுவதை கண்காணிப்பார். ஆளுநர் ஒரு மாநிலம் நாட்டுடைய இறையாண்மைக்கு எதிராக இல்லை வேறு ஏதாவது பண்ணால் அதை நெறிப்படுத்த வேண்டியது ஆளுநருடைய பொறுப்பு. இதுதான். இதை தாண்டிலாம் ஒரு சட்டமன்றத்துடைய இதில் நீ இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணுன்றதுக்கு ஆளுநருக்கு உரிமை இல்லை. இன்றைக்கி நம்ம திமுக கவர்மெண்ட் இருக்குது,
அதனால் ஆளுநர் அப்படின்லாம் நம்ம பேச முடியாது. நம்ம வந்து சட்டத்தை தான் பேச முடியும். அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கிறது. இப்போ பார்லிமெண்ட்டு பெருசா, ஜனாதிபதி பெருசானா, பார்லிமெண்ட்டு தான் பெருசு. ஜனாதிபதி பார்லிமெண்ட்டுக்கு வழிகாட்டுவார். 2 பேரும் ஈக்குவல் பவர் மாதிரி காமிச்சாலும் பார்லிமெண்ட்டுக்கு தான் பவர் உண்டு. அதே மாதிரி தான் பார்லிமெண்ட்டு ஜனாதிபதி ரெப்ரசன்டேட்டிவ் இங்கே யாருக்கு பவர்னா, ஆளுநர் பேரால் சட்டம் இயற்றினாலும் கான்ஸ்டியூஷன் ஹெட்டு ஆளுநராக இருந்தாலும் அவர் நெறிப்படுத்துவோர் மட்டும்தான். சட்டம் இயற்றுவதும் மற்ற விஷயங்களுக்கும் அதிகாரம் வந்து சட்டமன்றத்துக்கு தான் உண்டு. சட்டமன்றத்தில் என்ன கொண்டு போகணும், எப்படி பண்ணணுன்றது அதிகாரமும் இவங்க தான். அதே மாதிரி ஆளுநர்கள் அரசியல் பண்ணக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். இப்போ 13 வகையான காரணங்களை போட்டிருக்காரு. இது கிட்டத்தட்ட அரசியல் பண்ணுற மாதிரி தான். பிஜேபியில் காங்கிரஸ் கவர்மெண்ட்லேயே இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆளுநருடைய பணியை பார்த்தா நல்லாயிருக்கும். அவர் அதை தாண்டி இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிறது வந்து தயனார் நாகேந்திரன் சொல்லலாம், எடப்பாடி பழனிசாமி சொல்லலாம். ஆளுநர் உட்காந்துட்டு இப்படி சொல்கிறதுன்றது சரியாக இருக்காது. தவறான முன்னுதாரணத்தை திரும்ப திரும்ப உருவாக்குறாங்க. அங்கே இவர் உருவாக்குனார், நம்ம ஆரிஃப் முகமது கான் பேட்டிலாம் கொடுத்தாரு. ஆளுநர்கள் பேட்டி கொடுக்கறது மரபு அல்ல. தமிழிசை எனக்கு என்னன்னு பேட்டி கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே நம்ம வந்து மென்மேலும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துற வேலையெல்லாம் பண்ணணும். கௌரவமாக சட்டசபை நடத்துறது அந்த மாதிரி தான் போகணும். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா மரபுகள் மீறுவது இந்த மாதிரிலாம். நீங்கள் தேசிய கீதம் கேட்குறீங்க, நியாயமாக. ஆனால் நீங்கள் கருத்து சொல்கிறது, நீங்கள் கொண்டு வந்து ஒரு இதை படிக்கிறது அப்படிலாம் வந்து ஆனால் இந்த தேசிய கீதத்தை ஒருவேளை பாடியிருந்து அதுக்கப்புறமும் ஆளுநர் இதே மாதிரி ஒரு முறையை கையாண்டிருந்தாருன்னா நம்ம வந்து ஆளுநர் மேலே ஒரு கண்டனம் தெரிவிக்கலாம். அவர் கேட்குறது ஒரு தேசிய கீதம் தான், அது ஏற்கனவே பாடப்பட்டிருக்குன்னு வேற சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அதை ஏன் அவாய்ட் பண்ண பார்க்குறாங்க? அதுதான் இவர்களுடைய பிரச்சனை. இவரோட அரசு இவர்கள் இன்னும் யோகியர்கள் கிடையாதுல்ல. இவங்க தொடர்ச்சியாக ஆளுநருக்கு எதிராக சின்ன மேட்டர் கிடைச்சா கூட அதை பெருசாக்குறது, ஆளுநரை அவமதிக்கிற மாதிரி பண்ணுறது, ஆளுநருக்கு எதிராக போராட்டங்கள் நடத்துறது, இந்த தான் இந்த 5 வருஷம் நம்ம பார்க்குறோம். அப்போ இதோடைய விளைவு என்னென்னா, தொடர்ச்சியாக மத்திய அரசோட மோதல் போக்கு. அப்புறம் நீதி மற்ற விஷயங்கள் எப்படி நடக்கும்? நீங்கள் அரசியல் ரீதியாக எங்கேயா பண்ணிக்கலாம், அரசு ரீதியாக நீங்கள் அந்த இதை கரெக்டாக கையாளணும். ஆனால் அதை பண்ணுறதே கிடையாது. கூட இருக்கிற தோழமை கட்சிகளும் இதே வேலை தான். இங்கே என்ன பிரச்சனைனா, மத்திய அரசு பாஜகவுக்கு எதிரான அரசியல் பண்ணுறன்ட்டு ஆளுநருக்கு எதிராக இந்த இவங்கெல்லாம் சிபிஎம் சிபிஐ இவங்கெல்லாம் இது தானே, எஸ்ஐஆரே எதிர்த்தவங்க தானே இவங்கெல்லாம். தேர்தல் நடைமுறையை எதிர்த்தவங்க. நீங்கள் அதை பற்றி ஒரு வாய்ஸ்குள்ள இருக்காது, எப்படி இருக்கும்? அதனால் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே இவர்கள் என்ன ஏதுன்னு கேட்காம எதிர்க்கிறது. வாடனாலே அடிதான் அப்படின்ற மாதிரி. அதில் தான் இது ஒன்று. ஆளுநரும் அவருடைய வரம்புக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது தான் அரசியலமைப்பு சட்டம். 2 பேரில் யார் மீறினாலும் அது சிக்கலாகிடும். அந்த ஆர்டிகல் 200 201 இது சம்மந்தமாக உச்சநீதிமன்றம் இப்போ தெளிவாக சமீபத்தில் ஒரு இது கொடுத்துச்சு. அதுக்கு முன்னாடி இவர்கள் ஆளுநருடைய வரம்புக்குள்ளே கை வைக்கிறேன்னு வேந்தரே முதலமைச்சர்ன்ற மாதிரிலாம் போனாங்க. துணைவேந்தர் நியமிக்கிற அதிகாரம்னு போனாங்க. அதில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஒரு பல்கலைக்கழகத்துக்கு இவர் தான் வேந்தர்னு நியமிக்கிறார். அது வேந்தர் ஆளுநராம், இந்த பல்கலைக்கு மட்டுமே வேந்தர் வேணும். இந்த மாதிரி பைத்தியகாரத்தனம் பண்ணுறது அது ஆளுநர் ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சி விட்டாரு. முதல் தடவை ரிட்டர்ன் அனுப்புகிறாரு, மறுபடியும் ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சி விட்டாரு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர்கள் தேவையற்ற விஷயங்களில் தான் தலையிடுறாங்க தவிர ஆட்சி நடத்துறது சிம்பிளாக பண்ணிட்டு போகணும், வேலை ஆகணுன்றதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. அதுதான் இன்றைக்கும் நடந்தது. இதில் மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அதுதான் என்னோட இதாக இருந்துச்சு. ஆளுநர் மாளிகையிலேருந்து வந்த அறிக்கையிலையுமே மைக் ஆஃப், ஆளுநரோட மைக்கை வந்து எந்திக்கும் போது ஆஃப் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் புறக்கணிப்புங்கிற விஷயத்த இப்போ சொல்லப்படுது. அப்போ தேசிய கீதம் பாடாதனால புறக்கணிப்பு பண்ணலையா, அந்த மைக் ஆன் பண்ணனால தான் புறக்கணிப்பு நடந்துச்சா? என்ன மாதிரி அந்த 13 இதை படிச்சுருவாருன்றதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆளுநருடைய மைக்கை ஆஃப் பண்ணுறதை பற்றி இவர்கள் மழுப்புறாங்க. ரகுபதி என்ன சொல்கிறாரு, அப்படிலாம் இல்லை, ஏதாவது டெக்னிக்கல் ஃபால்ட்டாக இருக்கும், நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு அவர் நழுவிட்டார். இது சம்மந்தமாக பேட்டி கொடுக்க வந்தார். எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வைக்கிறார், ஆளுநர் தரப்புலையும் குற்றச்சாட்டு. சபாநாயகர் பேசும்பொழுது சபாநாயகர் பேச ஆரம்பித்தா அந்த மைக்கு தானே ஆஃப் ஆயிருமா அப்படின்றார். ஆளுநர் பேசும்போது சபாநாயகர் ஏன் பேசினாருன்றது அது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம். அதனால் மரபுகள் தொடர்ச்சியாக மீறப்படுகிறது, இந்த மாதிரிலாம் நடக்குது. இவர்கள் வேலையே இதுதான். 71 72 எம்ஜிஆர் நீக்கப்பட்ட பொழுது சபாநாயகரையே தாக்க துணிந்தவர்கள். இந்த இதெல்லாம் நடந்தது. இந்த 2016 கூட நடந்தது இல்லைண்ணே? எவ்வளவு பெருங்கொடுமை. சபாநாயகர் சேர் மேல உட்காந்து ஆடிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் பண்ணாங்க. ஆனா இவர் அறவையின் மாண்புகளை பற்றி இவர்கள் பேசுறது.
இது வந்து இப்போ இந்த 13 காரணங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அது வந்து ஆளுநர் அவர்கள் சொல்லப்பட்ட காரணங்கள். அதில வந்து முதல்ல சொன்னது இந்த தொழில் முதலீடுல வந்து வெறும் பேப்பர் தான் இருக்கு, காகிதம் தான் இருக்கு. முதலீடு வரல அப்படிங்கிற விஷயம். சட்ட ஒழுங்கு பிரச்சனைய பத்தி பேசியிருக்காரு. சைபர் கிரைம்ஸ் பத்தி பேசியிருக்காரு. தற்கொலைகள பத்தி பேசியிருக்காரு. இந்த மாரி பல்வேறு விஷயங்கள பேசியிருக்காரு. அதைத் தொடர்ந்து அவர் வச்சிருக்கிற இன்னொரு குற்றச்சாட்டு வந்து இந்த கல்லூரி முதல்வர்கள்லாம் போடாம இருக்கிறீங்க. அதனால வந்து கல்லூரியில வந்து தரம் வந்து குறையப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாரி விஷயம் சொல்லியிருக்காரு. இந்த 13 காரணங்களும் நம்ம வந்து ஒரு விமர்சகரா, ஒரு பத்திரிகையாளரா இங்கேருந்து நம்ம பார்க்குறது, நாட்டில் நடக்கிறத பார்த்தா அது உண்மைன்னு தான் தோணுது. ஆனா அது ஆளுநர் சொல்றதுக்கு எந்த விதத்திலும் அதிகாரம் இல்லங்கிறது எப்படிப்பட்ட ஒரு வாக்கியமா பார்க்குறது? ஆளுநர் சொல்றதுக்கு அதிகாரம் இல்லை தான். அதுதான் அது. மரபு இல்ல. அதிகாரம் இல்லைனாலும் மரபு இல்ல. ஆளுநர் நான் தான் சொன்னேன்ல, கான்ஸ்டிடியூஷன் ஹெட் அவர். அரசு சட்டம் இயற்றுவது, அவர் பெயரால சட்டம் இயற்றுவார்கள். சட்டத்துக்கான அந்த அனுமதி குடுக்குறது, வரம்பு மீறினால் அதுக்கு அவரே ஒரு கூட்டத்தில பேசியிருக்காரு. என்னுடைய வேலை என்ன? இதுதான். இதுதான் என்னுடைய ஒர்க்குன்னு பேசியிருக்காரு. அதுக்கு பிறகு நீங்க வந்து அரசியல்வாதி மாரி, இந்த அரசு மேல இத்தனை குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு நீங்க எதுக்கு பண்றீங்கன்னு கேட்குறேன். அத எ தான் பண்றதுக்கு தான் எதிர்க்கட்சிகள் இருக்குது. ம். தொடர்ச்சியா ஊருக்கே தெரியும். அத எதுக்கு நீங்க போய் ஒரு காரணமா லோக் பவன்லேருந்து வெளியிடுறீங்க? யா. அப்போ இது வந்து திமுகவுக்கு சாதகமா போகும். ஆளுநரை வச்சு எங்கள மீண்டும். பண்றாங்க பாருங்க, பாருங்க பாஜக. எதுக்கு எடுத்தாலும் பாஜக காமிக்கிறாங்கல்ல. இன்னைக்கு முழுவதும் இந்த பிரச்சாரம் ஓடும். இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா எல்லா டிபேட்டு டிபேட்லயும். இத ஒட்டி ஓடும். இல்லண்ணே இன்னைக்கு போஸ்டர் இப்போ ஒட்டியிருப்பாய்ங்க. இந்த ம். அதான் முதல்வரே ஆரம்பிச்சுட்டாரு. ஆட்டுக்கு தாடி இருக்கு, நாட்டுக்கு கவர்னர் இது இருக்குங்கிறது போஸ்டர் போட்டு ஆரம்பிச்சுருவாங்க இன்னைக்கு. அதுல இன்னொன்னு கேட்குறாங்க. அத ஒத்துக்குறாங்க. ஆமா. அவரு வெளிநடப்பு செய்வார்ன்னு தெரிஞ்சு தான் நாங்க உடனே தீர்மானம் ஏற்கனவே ரெடி பண்ணி ரெடி வச்சிருக்கோம் பண்ணி பேசுறோம்ன்றாங்க. என்ன ப்ரிப்பரேஷனா இருக்குது? இதை நோக்கினேன் இப்போ அந்த 13 குற்றச்சாட்டுகள்ல அந்த முதல் குற்றச்சாட்டு நம்முடைய தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா மீது அவர்கள் தான் வந்திருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் கேட்கும்போது வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னா வெள்ளப்ப பிரதி காமிச்சார். இப்போ ஆளுநருக்கு எந்த மாதிரியான பதில் அவர் கொடுக்க வாய்ப்பு இருக்கும்? ஆளுநர் இதுதான் சொல்லுவாங்க. ஆளுநர் மரபு மீறல் பாஜகவுடைய ஏஜென்ட்டாக செயல்படுகிறார். அவ்வளவுதான். அதோட மனு வேற எதுவும் இன்னைக்கு பேச ரகுபதி பேட்டிலாம் பாருங்க. பெண்களுக்கு அதிகான குற்றங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, இவரு போனாருன்னா, ஆ சொல்றாராம். அ துணை முதல்வர். பெண்கள்ட்ட தைரியமா இருங்க. உடனடியாக புகார் குடுங்க. நடவடிக்கை எடுக்கிறோம். அண்ணா நகர் சிறுமி இது இன்ன வரைக்கும் என்ன தண்டனை வாங்கி குடுத்தீங்களா? ம். இந்த மாரி இன்னொரு பொண்ண ஒரு திமுக அரக்கோணத்தில ஒரு நிர்வாகி, திமுக நிர்வாகி பண்ணதுக்கு அந்த பொண்ணு மேல இது பண்ணாங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியல இப்போ அந்த ஆ. கேஸ்ல. ஒட்டன்சத்திரமா எங்கேயோ ஒரு இதில அதே மாரி தான் ஒரு பொண்ணுக்கு நடந்தது. நான் என்ன கேட்குறேன், இப்படிலாம் துணை முதல்வர் சொன்னதுனால, புகார் குடுக்குறது புகார் உடனே வழக்கா பதிவு பண்ணப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்படுது. அதனால தான் குற்ற எண்ணிக்கை அதிகமா இருக்காம். ஓ, இல்லைன்னா குற்றம் நடந்திருக்கே வாய்ப்பு இல்லை. நடந்திருக்க வாய்ப்பு இல்ல. எப்பேற்பட்ட பதில்? அப்புறம் இன்னும் பல இது இதே மாரி தான். நழுவல் பதில்கள், மழுப்பல் பதில்கள், தொழில் முதலீடுலாம் இல்லன்னா எப்படி 11.6% எப்படி பொருளாதார வளர்ச்சி இருக்கும்? அப்படின்னு கேட்குறாரு. அப்ப வேலைவாய்ப்பு எங்க போச்சுன்னு கேட்டா, அதுக்கு பதில் சொல்ல மாட்டாரு. நம்ம ரிப்போர்ட்டர் தான் தெரியும்ல, கம்முனு இருப்பானுங்க. அத ஒட்டிட்டு இவங்க எத பேசிட்டு இருக்காங்க. நேற்றுன இந்த பட்டியலின இப்போ ஆளுநரோட அந்த குற்றச்சாட்டில் கூட பார்த்துருப்போம். அந்த பட்டியலின மக்களுக்கான எதிரான வன்முறைகள் வந்து அதிகமாக பார்க்கப்படுது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொல்லப்படுது. இது நேற்று திமுக மேடையில் நாகப்பட்டினத்திலே வந்து நடந்திருக்கு. அவர் வந்து ஒரு ஃபங்க்ஷனை கொண்டாடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. பொங்கல் விழா சிறப்பு பரிசு வழங்குற மாதிரி ஒரு விஷயத்தை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஆனால் அவர் கூட்டத்துக்கு யாருமே கலந்துக்கல. அவரே வந்து புலம்புறாரு. நான் பட்டியலின மக்களை சேர்ந்தவன், எனக்கு வந்து சுத்தமாக மதிப்பில்லை அப்படின்னு சொல்லி மேடையில் உட்காந்து புலம்புறாரு. திமுக மேடையில் உட்காந்து எந்த அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு திமுக இப்படி கையாள வாய்ப்பு இருக்குமாண்ணா? இதுக்கு முன்னாடி இது மாதிரி கையாண்டுருக்காங்களா? ஏகப்பட்டது நடந்திருக்குங்க. அதிமுகலாம் இப்படி ஒரு தடவை நான் நடந்தப்ப சொல்றது இந்த தான் கலைஞர் ஆட்சியில இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கு. கலைஞர் ஆட்சியிலே நடந்ததுன்னா, இப்போ உங்களுக்கு தறிகெட்டு போயிருக்கு. ஏம்மா எனக்கு இவங்க என்னென்ன இருக்கு? இப்போ அமைச்சர்களே ஜாதி பெருமை பேசிக்கிட்டு பேசுற அளவுக்கு போயிட்டாங்க. அவங்க கூட்டத்துல கலந்துக்கிறாங்க. கனிமொழியே போய் கலந்துக்கிறாங்க. அதனால இங்க அதெல்லாம் ஏன் இவரு நம்ம அவர் பேருனா மீச இதுல இருக்காரு தீகால சுபவீரபாண்டி. சுபவீரபாண்டி அவரே அவர்கள் இதுல கலந்துக்கிறாருன்னு தகவல் வருது. வர ஆரம்பிச்சிச்சு. அவங்க சமூகம் சார்ந்ததுல கலந்துக்கிறாரு. பொண்ணு எடுக்கிறது அவங்க இதில் எடுத்திருக்காருன்ற மாதிரி. அப்போ இந்த இதெல்லாம் வெளியில பேச்சு உள்ளூர வந்து அந்த ஜாதி அமைப்புகளை தாண்டி இவங்களால வர முடியலன்னு. அப்போ தான் ஜாதி சுயபெருமை பேசுகிறவங்க பட்டியலின மக்களை எப்படி பார்ப்பாங்க? கட்சியாக இருந்தாலும் சரி. ஏன் ஆராசாக்கு எதிரான கேள்வியிலேயே அவரால் என்ன பதில் சொல்ல முடியுது? அவருக்கு எதிரான குற்றச்சாட்டு என்ன? ஏன் பெரம்பலூர் பொது தொகுதியான பிறகு நீலகிரி தனி தொகுதிக்கு வந்தீங்க? அதான் கேள்வி. அப்போ சொன்னது கலைஞர் என்ன அங்கே போக சொன்னாருன்னு. இப்போ தாத்தா இப்போ வந்து இது சொல்கிறாரு. பூர்வகுடி மக்களை பாதுகாக்கிறதுக்காக அங்கே போனாராம். இல்லைண்ணே, அவங்க தாத்தா வந்து சிறுங்கலேருந்து வந்து அங்கே போய் இருந்தாராம். அதனால அங்கே பூர்வகுடி மக்களுக்காக அவர் போறாராம் போகிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாமே நீங்கள் ஒருத்தர் பையனை கோயிலுக்குள்ளே போயிட்டான்னு ஒரு இந்த ஆட்சியுடைய ஆரம்பத்தில் பெரிய ஒரு திமுக ஒருத்தர் எல்லாரும் முன்னாடி வச்சு திட்டி அடிப்பார். ஆமாம். அவர் மேலே என்ன நடவடிக்கை வந்தது? இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம்.
ஏன் நம்ம சொல்ல அந்த குற்றச்சாட்டை திருமாவளவன் தான் அதிகமாக அந்த அதிகமாக குற்றச்சாட்டை வைக்கிறாரு. சொல்லியிருக்காரு. மௌனமாக மனசுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருக்காரு, எதுவும் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு இது. இன்னொன்று, திருமாவளவனை பற்றி இவர்களுடைய பார்வை என்ன? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக, அவர்கள் கொடுமைகளுக்கு எதிராக ஒரு இயக்கம் வந்துட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபடுற தலைவரை ஜாதி தலைவர்ன்றார். சொல்றாரு. அப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிற்க கூட கூடாது, அப்படிதானே எண்ணம்? என்ன அது மாதிரி நிற்கிறனால நீயும் ஜாதி தலைவர். பாதிக்கப்படுறவன் தனக்காக உரிமைக்கு போராடினா அவனையும் கொண்டு போய் ஜாதி சிம்முக்குள்ளே அடைக்கிறான். அடைக்கிறது. இதுக்கு இன்ன வரைக்கும் திருமாவளவன் பதில் சொல்லல. இப்போ வரைக்கும் ஒன்றுமே வரலண்ணே. இது தொடர்ந்து நம்முடைய முதல்வர் அவர்கள் நிச்சய தீர்மானத்தை நிறைவேற்ற முயற்சித்தார். தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து அவர் சொல்லியிருக்க ஒரு வார்த்தை வந்து, கவர்னர் உரையோட தான் எல்லா சட்டமன்றமும் தொடருது. இதை வந்து நான் இந்த முறை முயற்சி எடுக்க போகிறோம், மற்ற மாநில முதல்வரோடு சேர்ந்து இந்த உரையை புறக்கணிக்கிறதுக்காக, அந்த உரை இல்லாமல் சட்டசபை வந்து மரபை நாங்கள் கொண்டு வரதுக்காக முயற்சிக்க போகிறோங்கிற இதை சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இந்த வாய்ப்பு இருக்கா? அதாவது கான்ஸ்டியூஷன் ஹெட்டுன்னு சொன்னோம்ல, இப்போ ஜனாதிபதி தான் பார்லிமெண்ட்டில் மத்திய அரசுடைய கொள்கை இதை அவர் ஜனாதிபதி படிப்பார். அங்கே மாநிலங்களில் ஆளுநர்கள் படிப்பாங்க. ஆளுநர் ஒரு இடம் தொடங்க, ஆளுநர் தான் கான்ஸ்டியூஷன் ஹெட்டுனா, சட்டம் இயற்றுகின்ற அந்த இதுதான் சட்டமன்றம். அந்த சட்டமன்றத்துடைய தலைவர் யாருன்னா இவர் தான், கவர்னர் தான். அந்த மன்றத்துக்கு தலைவர் யாருன்னா சபாநாயகர். அப்போ அந்த சட்டத்தினுடைய தலைவர் அவர் வந்து தான் சபையை தொடங்கி வைக்கணும், அவர் தான் இது போகணும். இந்த சண்டைகளையா பஞ்சாபில் கவர்னரை கூப்பிடாமே ஆளுநர் உரை இல்லாமல் பண்ணாங்க. தெலுங்கானாவில் தமிழிசையை கூப்பிடாமல் பண்ணாங்க. அதெல்லாம் கோர்ட்டுக்கு பிரச்சனையாக போச்சு. கோர்ட்டு கண்டித்து நீங்களும் கரெக்டாக இருக்கணும், நீங்களும் கரெக்டாக இருக்கணும், 2 பேருமே வான் பண்ணிச்சு. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வெளியில் பேசுறது, பேட்டி கொடுக்குறது பண்ணக்கூடாது. நீங்கள் ஆளுநரை மதிக்கணும், மரபுகளை மீறக்கூடாது. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக இருக்கணும், 2 பேருமே கண்டிச்சாங்க. ஏன்னா ஆளுநருக்குரிய அந்த பண்பை கரெக்டாக எல்லோரும் மெயின்டைன் பண்ணணும். இவர்களும் அந்த இதை எனக்கு என்னென்னு, இப்போ இது எப்படி நடக்குதுன்னா, ஒரு 25-30 வயசு பசங்களுக்கு ஒரு மென்டாலிட்டி இருக்கும்ல, தூக்கி எறிஞ்சு பேசுறது, தூக்கி எறிச்சு இது பண்ணுறது. அந்த மாதிரி மனநிலையில் தான் இந்த அரசை இவர்கள் இயக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆட்கள் தான். நான் நேற்று கூட சொன்னேன்ல, தொழில்துறை அமைச்சர் தொழில் முதலீடு ஈர்ப்பதை விட ஐடி விங்கில் எப்படி இயக்குவது, எப்படி புதிதாக வார்த்தைகளை திட்டுவதற்கு பயன்படுத்துன்னு கண்டுபிடிக்கிற வேலையில் தான் ஈடுபடுறாங்க. அதே மாதிரி தான் இது எப்படி இது கான்ஸ்டியூஷனுக்கு இதுவா ஆளுநர் உரை இல்லாமல் இது பண்ணணும், இவர்கள் எப்படி கொண்டு போக முடியும்? அவர் முதல்ல நீங்கள் கொண்டு போய் சட்டம் கொண்டு வரும்போது நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்களா பாருங்கள், அது ஒன்று இருக்குல்ல. ஆமாம், இதுதான் கடைசி கூட்டத்தொடர். அதனால் இந்த மாதிரி யோசிக்கிறது தப்பு. ஆளுநர்கிட்ட பிரச்சனை இருக்குன்னா அதுக்கான மக்கள்கிட்ட பிரச்சனையை கொண்டு போங்க. ஆளுநர் இப்படி நடத்துறாரு, மத்திய அரசு ஆளுநரை வச்சு இந்த மாதிரி வேலை பண்ணுது இல்லை, அவர் சொல்கிற குற்றச்சாட்டுலாம் இல்லைன்னு சொல்லுங்க, அதையாவது பேசுங்க. ஆமாம், அதை பற்றி பேச முடியல. அதனால் அவர் அப்படி போகிறாருன்னா இவங்க இந்த எண்டுக்கு போகிறாங்க. 2 பேருமே உச்சநீதிமன்றம் சொன்ன அந்த இதை கடைப்பிடிக்கிறது, மாண்புகளை கடைப்பிடிக்கவில்லை. இது எதிர்க்கட்சி வந்து புறக்கணிப்பு, அந்த தீர்மானம் நடத்தும் போது, தீர்மானம் நிறைவேற்றும் போது எதிர்க்கட்சி புறக்கணிப்பு செஞ்சுருக்காங்க. எதிர்க்கட்சியோட அந்த புறக்கணிப்பு எப்படி பார்க்குறீங்க? அவர் வெளியில் வந்து பேட்டி கொடுக்கும் பொழுது ஆளுநர் சொன்ன குற்றச்சாட்டுகளை அவர் தெளிவாக பயன்படுத்திட்டார். ஆமாம், இது இருக்குது, இது உண்மை, இது உண்மை, இதெல்லாம் நான் தான் சொன்னேன். ஆனால் ஆளுநரை பற்றி கேள்வி கேட்கும் பொழுது மக்களை பற்றி கேளுங்க, சரியான பதில். இந்த பிரச்சனைலாம் என்ன இழுத்து விடாது. ஆனால் இதில் தானே இன்னைக்கு நம்மளுக்கு அப்படியே இவரை வந்து மட்டம் தட்டுறதுக்கு பார்ப்பாங்க. ஆமாம், இவர் வந்து அதை ஆதரிக்கிறார். அதனால் அந்த இது வேணுமா வேணாமா, முதல்ல தேசிய கீதம் அப்படின்னா இதெல்லாம் ஏன்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க, மக்கள் பிரச்சனை கேளுங்க, பதில் சொல்கிறேன் அப்படின்னு. ஆமாம், அது அவங்களுக்குள்ள பிரச்சனை, அதை தீர்த்துக்குங்க அப்படின்னு. கவர்னர் இது வரைக்கும் நாங்கள் விமர்சிச்சதும் கிடையாது, இனிமேலும் விமர்சிக்க மாட்டோம்ங்கிற அந்த ஒரு வார்த்தையும் சொல்றாரு. அது நாகரீகமாக தானே பார்க்கப்படணும். எப்படி அது நீங்கள் அதை வந்து இவங்க மடைமாற்றம் பண்ணுவாங்க. பாஜகவுடைய அடிமை பார்த்தீங்களா, அடிமை வந்து தலைவனுக்கு எதிராக பேச மாட்டேங்குது இதுதான் அப்படின்னு கொண்டு போவாங்க. ரைட். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் மீதி இருக்க நாட்கள் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கும்? ஏன்னா 3 நாள் நம்ம நடத்துகிறாங்க. நிதிக்கான ஒரு இது ஒப்புதல் வாங்குவாங்க. ஏன்னா ஏற்கனவே சிலதெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. அப்போ இடைக்கால பட்ஜெட் எல்லாம் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா? அதான் இடைக்காலத்துக்கு அந்த தேர்தல் முடிஞ்சு அடுத்த கவர்மெண்ட் வர வரைக்குமான இடைக்கால இது நிதி மற்ற விஷயங்களுக்கு ஒரு இதை போட்டு ஒப்புதல் வாங்குவாங்க. அதுக்கு பிறகு இந்த அறிவிப்புகள், கவர்ச்சிகர அறிவிப்புகள்லாம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக்குவாங்க. இதுதான் நடக்கும், வேற ஒன்றும் நடக்காது. ரைட். இதுக்கப்புறம் தாவேக்காவோட தலைவர் விஜய் அவர்கள் நேற்று வந்து டெல்லியில் வந்து அவருக்கு 2 நாள், அதாவது இதுக்கு முன்னாடி பொங்கலுக்கு முன்னாடி ஒரு நாள் போயிருந்தார், நேற்று போயிருந்தார். விசாரணை நிறைவு பெற்று விட்டது, இதுக்கு பிறகு விசாரணைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிர்மல்குமார் அவர் சொல்லியிருந்தார். எப்படி பார்க்குறீங்க? நேற்று முழுவதுமே இது பரபரப்பாக பேசப்பட்டது, நம்மளும் இதை பற்றி பேசிட்டோம்.
ஆனால் வந்து சாயந்தரம் வரைக்கும் ஈவினிங் வரைக்குமே வந்து விஜய் அவர்கள் வந்து அந்த விசாரணையில் கலந்துக்கிட்டார். ஆனால் நிறைய பேப்பர்ஸில் வர்றதுல எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரியான பதில்கள் தான் அதிகமான விஷயங்களுக்கு சொன்னதாக சொல்லப்படுறது. எப்படி பார்த்தீங்க? வழக்கறிஞர்கள் ஒரு மொதல் நாள் போனால் அதுதான் ட்ரைனிங் கொடுப்பாங்க. நீங்கள் வார்த்தையை விட்டு மாற்ற இடங்கள்லாம் தெரியாது, கவனிக்கல, ஞாபகம் இல்லை, இந்த மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு. அதனால் அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த விசாரணை சிபிஐ விசாரணையுடைய போக்கு எப்படி வேணாலும் மாறும். ஏன்னா நீங்களும் ஒரு காரணமாக இருந்திருக்கீங்க. அவங்க மேலே என்ன வரும்னா பாதுகாப்பு குறைபாடு, பணியை சரியாக செய்யலை, பொறுப்பை தட்டி கழிச்சு, இப்படி தான் வரும். அதுக்கெல்லாம் பெரிய தண்டனை வராது. ஆனால் 40 பேர் உயிரிழப்புக்கு காரணமாக இருந்தது நீங்கள் அமைஞ்சிட்டீங்க, உங்களால் தான் நடந்தது. நீங்கள் அந்த பஸ்ஸை கொண்டு போய் உள்ளே விடலன்னா அந்த நெரிசல் ஆகிருக்காது. கேள்விகளும் நான் அப்படி தானே போயிருக்கோம். ஆமாம், போயிருக்கும். தெரிஞ்சே ஏன் உள்ளே போனீங்கன்னு கேள்வி வந்திருக்கும். உங்களை அவங்க தடுத்தாங்களா? கூட்டம் அதிகம் இருக்குன்னு சொன்னாங்களா? ஆமாம். அப்போ ஏன் அதை மீறி போனீங்க? இந்த முடிவை யார் எடுத்தது? அங்கே போனோன்னா நடந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நீங்கள் ஏன் இதை தவிர்க்கிறதுக்கு முயற்சி எடுக்கலை? இந்த மாதிரி பல கேள்விகள் வரும். இன்னொன்று, ஏன் 12 மணின்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வந்தீங்க? அப்போ 7 மணிக்கு வரதான் ஏன் வருது? நீங்கள் ஏன் ரோட் ஷோ நடத்துகிறீங்கன்னு கேள்விலாம் வரும். எதுக்கு நடத்துகிறீங்க? எதுக்கு இப்படி கூப்பிட்டு வரீங்க? எல்லா கேள்வியும் கேட்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ அவங்க நினச்சா அந்த குற்றப்பத்திரிகையில் விஜயை சேர்த்து இவர் தான் அதுக்கு காரணம்னு கொண்டு வரலாம், முடிக்கலாம். 1 வருஷம் 2 வருஷம் தண்டனை கூட கிடைக்கும். அதனால் விசாரணையை பொறுத்து தான் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க. அப்புறம் அது காரணமாக இது பண்ணால் இப்போ அடுத்து ஜான் ஆரோக்கியசாமி கூட கூப்பிட்றது வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மேலும் சில விஷயங்கள் அரசல் புரசலாக பேசப்பட்டது, வேறு சில விவகாரங்கள் கேட்டு சொல்லி அமைச்சிருக்காங்க அப்படின்னு. அதனால் இது என்ன நடக்குதுன்றதை அடுத்த வரும் நாட்களில் தான் தெரிஞ்சுக்கலாம், நமக்கு தெரிய வரும். ஒருவேளை நான் இந்த கூட்டணி விஷயமா தான் பேசப்படுறது அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற பலருமே பேசுகிறாங்க. அதில் வந்து எனக்கு குறிப்பாக சொல்ல போனால் நேற்று ஊடகங்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, விஜய் வந்து பம்பிட்டார், விஜய் வந்து அடிபணிந்து போய்கிட்டு இருக்கிறார். அந்த இது வந்து எப்படின்னா பிஜேபி வந்து ஸ்ட்ராங்காக அவரை விஜயை அடிக்கிற மாதிரியும், விஜய் என்னமோ அவருக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி விஜய் பம்புற மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஒரு கட்டமைப்பு, விஜயோட ஃபேமை வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி விஷயத்த பண்ணுறாங்களா திமுக? விஜய் அன்னைக்கு அப்படியே துணிஞ்சு எல்லா விஷயத்தையும் பேசியிருக்காரு. இன்னைக்கு பம்புறதுக்கு இவர் முதல்வர் சட்டசபையில் விஜய் மேலே குற்றச்சாட்டு வச்சு இவர்கள் தான் காரணம் அப்படின்னு ஒரு அறிக்கையே வாசிக்கிறாரு. அடுத்த 10 நிமிஷத்தை உங்கள்கிட்ட பதில் அறிக்கை வரணுமா வேணாமா? இல்லாட்டி அந்த சம்பவம் நடந்த பிறகு உங்கள் மேலே அவ்வளோ அவதூறு பிரச்சாரம் வந்ததில்ல, வாய் திறந்தீங்களா? ஒன்றுமே தரலையே. இன்னும் 2 நாள் பொறுத்து சவுண்டு கூட வரல, அப்படி ஒரு வீடியோ போட்டிங்க. அதனால் அவர் எதுவும் ஒன்றும் வீரரோ எதுவும் கிடையாது, சராசரி மனிதர் தான். அதில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சந்திக்காத ஆட்கள் தான் அவர் சுற்றி இருக்கிறாங்க, எல்லாம் அறகுறைகள். அப்போ அந்த பெரிய இக்கட்டை சந்திச்சாலும்னா செங்கோட்டையனை தான் சொல்லலாம். ஆமாம், அது மிகப்பெரிய ஒரு இக்கட்டை சந்திச்சாலு. ஆமாம். அப்போ இவர்கள் யாருமே அந்த மாதிரி சந்திச்சதில்லை. அப்போ செங்கோட்டையன் யோசனை இவருக்கு யாரும் கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு கூட சில பத்திரிகையில் வந்துருக்குது செங்கோட்டையன் கதின்னு. இதெல்லாம் நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டோம். செங்கோட்டையன் என்ன வந்தாலும் பெருசாக உபசரித்து எங்கேயாவது கொண்டு போய் ஓரமாக உட்கார வச்சுருவாங்க, அவ்வளோதான். அதான் நடக்குது. அப்போ யோசனையெல்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்கள் அதிக புத்திசாலியாக நினச்சிட்டு இருக்கிறோன்னா பெரும் முட்டாளுக்கும் நீங்கள் என்ன சொன்னாலும் வேலையாகாது. சராசரியாக எதை ஏற்றுக்க வேணாம்னு நினச்சி பண்ணுறவங்க தான் என்னையுமே ஜெயிப்பாங்க. நான் தான் பெரிய இதுன்னு ஆணவத்தில் இருக்கிறவனும் படு முட்டாலையும் நீங்கள் எதுவுமே இயக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அவங்கள வச்சுக்கிட்டு முட்டாள்தனமாக தான் போய் முடியும். அவன் அதை ஏற்றுக்கவும் மாட்டான். கிட்டத்தட்ட தாவேகா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் போய்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு யாரும் ஆலோசனை சொல்லவும் ஆள் இல்லை, ஆலோசனை கேட்குற மனநிலையே அவங்க இல்லை. அவர்களாக முடிவெடுத்துக்கிறாங்க, அதை பெஸ்ட்டுன்னு அவங்களே பேசிக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. அப்புறம் வழக்கமான நடைமுறைன்னு ஒன்று இருக்குல்ல, அது அவங்களுக்கு தெரியவே தெரியல. எல்லாத்துக்கும் மேலே ஆசை மட்டும் பெருசாக இருக்குது. அந்த ஆசைக்கான காரணங்களை இவங்களே கற்பனை பண்ணிக்கிறாங்க. இப்போ சொன்னாங்க நேற்று 40% வந்துட்டாங்களாம். இல்லைண்ணே, எனக்கு அவங்க சீரியஸாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. எஸ்ஏஆர் விஷயத்துலண்ணே அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து வீடியோ போட்டது, எப்போ நம்ம ஆளுங்க யாரெல்லாம் பேர் இல்லாமல் இருக்காங்களோ அவங்களாம் கொண்டு போய் சேருங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்களை அறிக்கையாக விட்டார், எல்லாம் பண்ணார். கடைசியில் பார்த்தா அதுக்கு உண்டான வேலை செயல்பாட்டில் எந்த இடத்துல தாவேகா காரணம் யாருமே செய்யலை. ஏன்னா கட்டமைக்கப்படாத ஒரு கூட்டம். அந்த சும்மா பேருக்கு பூத் கமிட்டின்னு அதில் போலி உறுப்பினரில் சேர்த்து அதில் புஷி மாட்டினார். விஜய்கிட்ட முதல்ல புஷி மாட்டினது அதில் தான். அப்போது நீங்கள் கட்டமைக்காத எனக்கு என்னன்னு இது. ரெண்டாவது, நியமிக்கிற ஆட்கள்லாம் தகுதி உள்ள ஆட்கள் கிடையாது. புஷிக்கு பிடிச்ச ஆட்கள் இது. புஷியே தகுதி உள்ள ஆள் கிடையாது. அப்போ இவர் யாரை தேர்ந்தெடுப்பார்? இந்த பிரச்சனை எல்லாம் சேர்ந்து தான் அந்த கட்சியுடைய பெரிய பிரச்சனை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். உட்கட்டமைப்புன்னு சொல்கிறது அதுதான். அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார்ல புஷி.
அப்போ இந்த மாதிரி கட்சி எப்படி சாதாரண சமயங்கள்லேயே இயங்க முடியாது, இக்கட்டான நேரத்தில் எப்படி இயங்குவீங்க? அதுதான் பிரச்சனை. சட்ட ரீதியாகவும் இவர்களுக்கு அறிவு இல்லை. அதுதான் ஜனநாயகத்தில் பார்க்குறது. ஆமா. இன்னைக்கு இப்போ கோர்ட்டில் வந்து நடந்துட்டு இருக்கு. நான் நேற்றே சொன்னேன், இவர்கள் அமுக்கபிளாக பேசிட்டு நான் பண்ணிக்கிறேங்க, ரிவைஸ் கமிட்டி போட்டு நான் பண்ணிக்கிறேன்னா இந்த 26க்குள்ளே ரிலீஸ் ஆகும். ஆமா. அட்லீஸ்ட் இந்த 4 நாளா இங்கே படம் வரும். எதையாவது முரட்டு பண்ணாங்கன்னா, நான் இதான் சொன்னதான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 21 தானே விசாரணைக்கு வரணும். விசாரணை. ஆமா. இன்றைக்கே வருதுல்ல அப்படின்னா இவங்க பேசியிருப்பாங்க. பேசிட்டு ஒரு அஃபிடவிட் போட்டுருவாங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம் அவங்க இதுன்னு. ரைட்னு அவர் முடிச்சு வச்சுருவார். அப்போ சர்டிஃபிகேட்டை நாளைக்கு வாங்கி 26 ரிலீஸ் பண்ணுற வேலையை பண்ணுவாங்க. இதுதான் நடைமுறை. பராசக்தி எப்படி கொண்டு போனாங்க, நீங்கள் எப்படி கொண்டு போனீங்க? இந்த மாதிரி தப்பு ஐடியா கொடுக்குறாங்களா? இதெல்லாம் சட்டஞானம் இல்லைன்றது. இவர்களுக்கு சட்டஞானம் இல்லைன்றதை நான் அந்த வக்பு திருத்த மசோதாவில் பார்த்தேன். அதுலேயே நமக்கு தெளிவாக இங்கேருந்து அங்கே போயிட்டு வழக்கு தாக்கல் பண்ணிட்டு அது ஹியரிங் வந்து அடுத்த ஹியரிங் தள்ளி வச்சோன்னே ஆகா வெற்றி, தீர்ப்பு வாங்கிட்டோம்னு வந்து வளரியிருந்தாங்க. அது அந்த லெவல் தான் இவர்கள் ஞானம். அதனால் விஜய் பம்மிட்டாரு, அதனால் பம்மி தான் ஆகணும். தப்பும் உங்கள் சைடும் இருக்குது. ஏதோ அன்னைக்கு பாஜகவும் அதிமுகவும் உங்களை காப்பாத்துச்சு. அதை வச்சுக்கிட்டு நான் என் மேலே தப்பே இல்லை அப்படின்னு எகிர்னீங்கன்னா அதையே மாற்றியும் எழுத முடியும் அப்படின்றதான் அவங்களுக்கு காமிச்சிருக்காங்க. ரெண்டாவது, கூட்டணிக்குள்ளே வர்றேன்னு பேச்சுவார்த்தை நடத்திட்டு அப்புறம் வரமாட்டேன்ற மாதிரி போகிறது. அப்போ இது வந்து எப்படின்னா, நீங்கள் ஒரு கூட்டணி கரெக்டாக ஜெல் ஆகணும்னா அதுக்குரிய தன்மையோடு இருக்கணும். இன்னொன்று எதுலேயுமே ஒரு நியாயம்னு ஒன்று இருக்கணும். ஆமாம். நீங்கள் வந்து எல்லாரையும் பயன்படுத்த பார்த்துட்டு நான் பயன்படுத்தி தூக்கி போடுற மாதிரின்றது வந்து கட்சியில் நீங்கள் பண்ணிக்கலாம், புஷி ஆனந்தம் மற்றவங்களும். ஆனால் அரசியல் கட்சிகளை பண்ணிங்கன்னா அவர்கள் வேலை காமிச்சாங்கன்னா அது அவங்களால சமாளிக்க முடியாது. அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். கண்டிப்பான. இது வந்து நேற்று நிர்மல்குமார் அவர்கள் கொடுத்த பேட்டி, அதில் வந்து வன்மையாக வந்து செய்தி நிறுவனங்களை ஃபுல்லாகவே வந்து சாட்டியிருக்காரு. நீங்கள் இந்த மாதிரிலாம் தம்ப்லைன் போடுறீங்க, இந்த மாதிரிலாம் நியூஸ் பரப்புறீங்க, ஜெயிலுக்கு உள்ளே போகிற குற்றப்பத்திரிகையில் பேர் இருக்குது, இப்படிலாம் போடுறது ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்கள், இனிமேல் விஷயத்தில் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ரைட்ண்ணே, இது வந்து அவரோட ஆதங்கத்தை கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏர்போர்ட்டில் இறங்கினோன்னு சம்பவம் செய்த விஜய், இரவு நேரத்தில் சம்பவம் செய்த விஜய், மிரட்டிய விஜய், அப்பெல்லாம் தம்ப்லைன் போடும்போது இதே நிர்மல்குமார் ஏன்ப்பா அப்படி தம்ப்லைன் போடுறீங்க, நாங்கள் அப்பெல்லாம் ஒன்றுமே பண்ணலன்னு ஏன் சொல்லலானே? முதல்ல இந்த மாதிரி விவகாரத்தை கண்டுக்காமல் கடந்து போகணும். ஏற்கனவே நான் இன்னொரு விஷயத்தில் கூட சொன்னேன், பத்திரிகையாளர்களை இப்படி தான் பண்ணோம் அப்படி தான் பண்ணோம்லாம் சொல்லக்கூடாது. பிரேமலதா பண்ணாங்கல்ல, 6 பேர்னு போடுறீங்க, 6 தொகுதி, அது அவர்களுடைய இது கருத்து. அவர்கள் ஒரு கணிப்பில் எங்கேயாவது தகவல் கிடச்சிருக்கோம் ஏதாவது போடுவாங்க. அப்போ இவங்களுக்கு என்னென்னா பாதிக்குது, உடனே மிரட்டுறாங்க. எப்படி நீ 6 போடுவேன், எங்களை கேட்காம எப்படி போடுவேன்? அப்போ அவங்களை கேட்டால் சொல்லுங்கள், ஜனவரி 9 சொல்லுவீங்கன்னா ஜனவரி 9 இதான் கேட்பாங்க அதான் கேட்பாங்கன்னா அவங்க கணிப்பை போடுவாங்க. அது அவங்களோட உரிமை. இல்லையா உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருந்தால் நீங்கள் அவங்க டெஃபர்மேஷன் கேஸை போடுங்க. இது டெஃபர்மேஷனுக்குள்ளேயே வராது. 8 சீட்டு கேட்குறாரு பிரேமலதானா, எப்படி டெஃபர்மேஷனில் வரும்? வராது. ஒருத்தர் எழுதுறாங்க 13 சீட்னு, அதாவது 18 சீட்டு அமைச்சரில், மத்திய அமைச்சரில் பதவி இன்னைக்கு உருட்டுறாங்க சில சேனல்கள். அப்போ சந்தோஷமாக இருக்கா? இன்னொன்று, இது எப்படி உங்களை பற்றி பேசாமே இருக்கணும்னு எப்படி நீங்கள் வாய்ப்பு விட்டு போட முடியும்? அதெல்லாம் தப்பு. அவதூறாக பேசக்கூடாதுன்னு நீங்கள் கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கலாம், அது வேறு. இதெல்லாம் நீங்கள் கட்சியை பற்றியே பேசக்கூடாது, இத்தனை சீட்டுனாலும் அப்படிலாம் நீங்கள் பேசவே யாரையும் முடியாது. அதே பாணி தான் இப்போ இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா போட்டப்போ இடங்கீனோடன் செய்த சம்பவம் எது இப்படி காமிச்சாராம். நேற்று போடுறான் ஒருத்தன், ஏர்போர்ட்டில் போகிறதுக்கு முன்னாடி விஜய் செய்த அந்த செயல். ஏன்னா அதே பரவாயில்ல, டெல்லி போகிறதுக்கு முன்னாடி இங்கே இறங்கியதும் தொண்டர்களை காமித்து சமிக்கை செய்த விஜய், ஊடகங்களை சந்தித்த விஜய். நான் நினச்சிட்டேன் ஐயோ பேட்டி கொடுத்துட்டாரு நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு பார்த்தா காரை விட்டு இறங்கி வந்து இப்படி கை கூட பாருங்களேன், இப்படிலாம் இருக்காது. நீங்கள் இப்போ சோனியா, இவங்க பிரியங்கா, அதெல்லாம் ராகுல்லாம் பாருங்க அப்படி இருக்கும். இந்திரா காந்திலாம் பாருங்க, எம்ஜிஆர் பயங்கர ஸ்பீட் இருக்கும், அந்த ஒரு தெம்பு இருக்கும். அவள்தான் போயாச்சு. இது வந்து ஊடகங்களை கீழே ஒருத்தன் போகிறான், எதே ஊடகங்களை சந்தித்தாரா அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி அதெல்லாம் சந்தோஷமா இருக்கா? அதாங்க. அதனால் பத்திரிகைகள் எழுத தான் செய்வான். அவன் பேஜுக்கு குற்றப்பத்திரிகையில் பேரா அப்படி போடுவான், கைதாகிறாரா விஜய் போடுவான், ஜான் ஆரோக்கியசாமிக்கு சிக்கல்னு போடுவான், எல்லாம் தான் போடுவான். நீங்கள் என்ன, நான் என்ன கேட்குறேன், அதுலேயும் இவ்வளோ பேசுகிறீங்களே, திமுக விமர்சனம் பண்ணுறீங்களே, நீங்களாம் பத்திரிகையாளர்களை கரெக்ட் பண்ணி வைக்கலையா? போட்டு உடைக்கவா? எத்தனை பத்திரிகையாளர்களுக்கு என்னென்ன சலுகை செஞ்சுருக்கீங்க, எவ்வளோ பேர் உங்கள்கிட்ட இருக்கிறாங்க, பட்டியலே என்கிட்ட இருக்குது. இந்த பொங்கலுக்கு முன்னாடி
என்ன அவர்களுக்கு சலுகை செஞ்சீர்கள் சொல்லவா? பத்திரிகை எல்லா சேனல்லையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் இருக்கிற ரிப்போர்ட்டருங்களுக்கு என்னென்ன சலுகை செஞ்சு சொல்லவா? யோகியம் பேசக்கூடாது. இன்னைக்கு திமுகவும் மற்ற கட்சிகளும் என்ன பண்ணுறாங்களோ அதே வேலை தான் நீங்களும் நீங்களும் பண்றீங்க. இன்னும் அதுபடி ஒரு படி மேலே போய் ஆதரவாக பேசுகிறவங்கள எப்படி இழுத்து வச்சிக்கலான்ற வேலையெல்லாம் பண்ணுறீங்க. இல்ல இது வரைக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை பத்தி பேசுனதுக்கு எந்த ஒரு விஷயத்துலயுமே யூடியூப் சேனலோ எந்த ஒரு சேனலுமே பதில் சொன்னது கிடையாது. ஆனா இன்னைக்கு ஜான ஆரோக்கியசாமியை பத்தி பேசின சம்மன் வந்து வர கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன உடனே அதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் தெரியுமா? தாவகையில் நீங்கள் விஜய் கூட திட்டுங்க. எனக்கு சொன்னதுங்க. விஜய் கூட திட்டுங்க, ருசி ஆனந்த் கூட திட்டுங்க, என்ன வேணால் பண்ணுங்க. எங்க அண்ணன் அவ்வளவு இதா போயிட்டாரு. ஜானை பற்றி மட்டும் திட்டாது. ஓ, இது எனக்கு மட்டும் நடக்கலை. எனக்கு ஒரு நண்பரை வச்சு என்கிட்ட வந்து என்ன நீங்கள் அப்படியாம்மா இப்படியாம்மான்னு நான் திருப்பிட்டு கேட்டோன்னா, இல்லை இந்த மாதிரி ஜான் வந்து வருத்தப்படுறாரு. வருத்தப்பட்டா என்ன பண்ணுறது? ஜான் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் அப்படின்னு என்கிட்ட ஒரு நண்பர் சொன்னார். அவர் வந்து விஜய்க்கு வந்திருக்காருன்னா நல்ல விஷயம், நான் அவர்கிட்ட பேசுகிறேன், உங்களையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு என்கிட்ட சொன்னார். நம்ம அறிமுகப்படுத்தினா இவங்கள்ட்ட என்ன சலுகையா? இப்படி ஒரு தகவல் வருது உண்மையா? கட்சியில் நடக்கிறது ஒரு ட்வீட் போட போகிறோம், அது முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டா சார் இல்லை சார் இது இப்படி பாருங்கள் அதன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி போடுவோம். கூடிய வரைக்கும் இவர்களை சங்கடப்படுத்தாமல் இருப்பது தான் நம்முடைய வேலை. ஏன்னா பல விஷயங்கள் இவர்களுடைய உள் விவகாரங்கள் நமக்கு தெரியும். ஆனால் எங்கேயுமே தனிப்பட்ட விவகாரங்களை பதிவு செய்கிறத நான் பெரும்பாலும் தவிர்த்துருவேன். நான் சங்கடப்படுத்துகிற வேலை பண்ணவே மாட்டோம். அது நல்லதும் கிடையாது, அது ஜேர்னலிசமும் கிடையாது. இவன் நண்பர் சொன்னோன்னே அவர் உடனே ஃபோனை போட்டிருக்காரு, ஃபோனே எடுக்கல. கொம்பு முழிச்சிச்சு விஜய்கிட்ட போனோன்னா. அவர் என்கிட்ட வருத்தப்பட்டார். அவர் ஒரு பிரபல பத்திரிகையில் இருக்கார். என்ன சார் இப்படி இருக்கார், என் ஃபோனே எடுக்கல அவர். சார் ரைட் கொடுங்க சார் பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிஞ்சிச்சு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆங்கில பத்திரிகை இன்னும் பிரபல சேனல்களில் ஜான் ஆரோக்கியசாமி அந்த நிருபர்கள்ட்ட மட்டும் ஃபோன் எடுத்து பேசுறது, தொடர்பு வச்சுக்கிறது. ஒரு கட்டத்துக்கு மேலே தனக்கு சாதகமான மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் வச்சுக்கிட்டாங்க. இதே வேலையை பண்ண ஓபிஎஸ் அழிஞ்சே போயிட்டார். வாங்கி தின்னவன் எல்லாம் விட்டுட்டு ஓடலாம். கடைசியில் ஓபிஎஸ் ஒன்று நம்ம போனார். இந்த மாதிரி பலரை நான் சொல்ல முடியும். அதிமுக அமைச்சர்கிட்ட வாங்கி தின்ன பல பேர் இன்றைக்கி அதிமுகவுக்கு எதிராக கம்பு பேசுகிறாங்க. நான் பார்க்குறேன், பேர் உட்பட சொல்லுவேன் நான். அவ்வளோ பேர் சிண்டிகேட் வச்சு வாங்கி தின்னானுங்க. அதில் அதிகமாக செலவழிச்சவர் ஓபிஎஸ். மதியானம் சாப்பாடு போட்டாருங்க ஓபிஎஸ். எல்லாம் அங்கே போவானுங்க. மாப்பிள்ளை எங்கே இருக்க, நாங்க வாடா வந்துடுறா, டெய்லி சாப்பாடு போட்டார். இப்படி சாப்பிட்டு அந்த கை ஈரம் காயத்துக்குள்ளே ஓபிஎஸ்க்கு எதிராக எழுதுனாங்க. அதான் ஓபிஎஸ். நீ போச்சா போச்சு. அப்போ நீங்கள் இந்த பீட்டில் இருக்கிறவன், பிரபல சேனலில் வேலை செய்கிறவன், இவனா நம்மளை காப்பாற்றுவான், இவன் நம்மளுக்கான ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குவான், இவன் இப்படி பண்ணுவான்றதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். அவன் அங்கேயும் தின்னுவான், இங்கேயும் வாங்கி தின்னுவான், எதையாவது கொடுக்கணுன்ட்டு எதாவது கொடுப்பான். சில டைமு நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கனால உங்களுக்கு சாதகமாக பல விஷயங்களை மறைச்சி பண்ணுவான். இன்னும் சில பேர்கிட்ட பேசுவோம், நான் அண்ணன் ரொம்ப இது பண்ணுறாரு கொஞ்சம் பார்த்து அப்படின்னு. நம்மளாம் அந்த மாதிரி தூதெல்லாம் வந்துக்கிறாங்க. இது ஒன்று. அப்போ ஜான் ஆரோக்கியசாமி இந்த வேலையை பண்ணுறாரு. நல்ல நண்பர்கள் யாரோ அவங்களெல்லாம் கட் பண்ணுறாரு. அப்போ நீ என்ன கட் பண்ணால் உனக்கு எதிராக அவங்க வந்து சான்ஸ் கிடைச்சா திரும்புவாங்களா மாட்டாங்களா? இதில் நம்ம சில விஷயங்களை தாவேகாவுக்குள்ளே இருக்கிறவங்கள சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அதில் என்னென்னா இந்த கட்சியே அடுத்த கட்டத்துக்கு போகாமல் முட்டுக்கட்டையாக இருக்க 2 பேர் ஜானும் புஷியோன்றாங்க. அதில் குறிப்பாக இந்த ஆலோசகர்களாக வந்தவர்கள் இவர்கள் அவமானப்படுத்துகிறார்கள். மிகப்பெரிய நம்ம இவர் KS ராதாகிருஷ்ணன், பழகற்பையா, ஜெயந்தினா இவங்க அவங்களுடைய அருமை தெரியாமல் அவமானப்படுத்துகிறாங்க. அதோட விளைவெல்லாம் இப்போ அனுபவிக்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் நம்ம பேச ஆரம்பித்தோம்னா இவர் அடியாட்களை வச்சு நம்மளை திட்டி போட வைக்கிறார் டைரெக்டாக. நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் நம்மளை விமர்சனம் பண்ணுறது கீழே வந்து நீ இந்த 5 ஃபாலோவர் 10 ஃபாலோவர் 100 ஃபாலோவர் வச்சு திட்ட வைக்கிறதுலாம் எனக்கு தெரியும், அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. ஆனால் அதையும் தாண்டி சில அடியாட்களை பயன்படுத்தி நம்மளை போட வைக்கிறாங்க. அதில் KSRயும் அதே மாதிரி பண்ணுறாங்க. அவர் நோட்டீஸ் அனுப்பணுன்னு அடங்கிடுறாங்க. இதற்கு பிறகு என்னுடைய இன்னொரு நண்பரை பிடிச்சி அவரு நல்ல தொடர்பில் இருக்கவங்க என்கிட்ட வர்றாங்க. கொஞ்சம் மிரட்டல் தொழிலாகவும் கொஞ்சம் நட்பாகவும் பேசணுன்னா எனக்கு கோபம் வந்துச்சு. நான் பிறக்கும் போது ஜான் ஆரோக்கியசாமி என்னை காப்பாற்று வரலாம், நான் பிறக்கல. நான் வந்து இந்த மாதிரி விவகாரம்னா அவர் என்ன சொல்ல, நான் இத்தனைக்கும் ஒரு விஷயங்க என்கிட்ட யாருக்கிட்டையும் நான் தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி பேச மாட்டேன். ரொம்ப நெருங்கி இருந்தால் அவங்கள்ட்ட வாட்ஸ்அப் கான்வர்சேஷன் தான் வச்சுக்குவேன். மற்றபடி அது எல்லாருக்குமே தெரியும். பல பேர் என்கிட்ட அறிமுகமாகி பேசினவங்கள்ட்ட கூட நான் 2வது பேச மாட்டேன். சில பேர் கிடைச்சா போதுன்னு போட்டு பேசிகிட்டு இருப்பான். அந்த இது கூட நான் பண்ண மாட்டேன்.
அப்போ ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட ஒருவேளை எனக்கு தொடர்பு கிடைச்சா கூட நான் பேச மாட்டேன். அவருக்கு நெருக்கமான நண்பர்கிட்ட சொல்லியாங்க அந்த மகன் இருக்குது அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க நம்ம அப்படின்ட்டு தான் நம்ம போவோம். ஆமா. அடித்த உடனே அவர் ஏதாவது ரொம்ப வருத்தப்படுறாரு. நீங்கள் வந்து இது மாதிரிலாம் பண்ணுறீங்களா? ஒரு பெரிய அதிகாரி பேரை சொல்லி அவர் கூடலாம் சேர்ந்து பண்ணுறீங்களான்னு. அவரு எனக்கு எந்த லெவலில் சின்ன லெவலில் இருக்கும்போது எனக்கு தெரியும். நீ இதெல்லாம் சொல்லாத. அவருக்கு என்ன வேணும் சொல்லு. முதல்ல அவர் இந்த மாதிரி ஒரு நட்புக்காரன் நீட்டுறாருன்னா, உங்க தொனிய முதல்ல மாத்தணும். மாத்தணும். 2வது என்ன அடிச்சுட்டு நட்புக்காரன் நீட்டுனா, நானு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நான் திருப்பி அடிச்சேன்னா தாங்க மாட்டார் பார்த்துக்கணுன்னா, இல்ல இல்ல சொல்லுங்க. நான் சரி நான் சொன்னேன், அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. அவர்ட்ட இந்த குறை இருக்குது. முதல்ல ஃபோன் எடுக்க சொல்லுங்க. ஏதாவது ஒரு விஷயம்னா நம்ம என்ன பெருசா கேட்க போறோம்? சார் இந்த மாதிரி உங்களுக்கு சம்மன் அனுப்புறேன்னு சொல்றாங்கல்ல, உண்மையா சார்? சார் அப்படிலாம் எதுவும் வரல. அவ்வளோதான். யாராவது தப்பா போட்டாலும் நம்ம இல்ல அது உண்மை சொல்லுவோம். இல்ல. அப்படிதான் நம்ம இவங்களுக்கு சப்போர்ட்டா தான் பேசணும். இன்னொன்னு பழகிட்டோம்னா ஏன் பழக மாட்டேன்றதுக்கு காரணம் என்னன்னா, பழகிட்டோம்னா முகதாட்சிணை பார்க்கணும். ஆமா, கண்டிப்பா. அதனாலயும் நம்ம பழக மாட்டோம். ஏன்னா இவரு சொல்றது நம்ம இத போடாதீங்கன்னா நம்மளால போட போட முடியாது. முடியாது. அந்த மாதிரி விஷயமும். அப்படின்றப்போ என்னது அவரு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவர பேச சொல்லுங்க நான் பேசுறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்லன்ட்டேன். என்னது அவரு வந்து பேசுவாரா? நீங்க அவர்ட்ட எப்படி? நான் பேசணும். நானா சமாதானத்துக்கு வந்தேன். சொல்லியா? அப்பதான் இந்த வசனத்த சொன்னேன். நான் பொறக்கும்போது ஜான் ஆரோக்கியசாமி என்னை காப்பாத்த வரல நான் பொறக்கல. உலகம் பெருசு. அவங்கவங்களுக்கு அவங்க இது. அதனால அவர பார்த்துக்க சொல்லுங்க. நான் என் வேலைய பார்த்துக்கிறேன்ட்டேன். அப்படியே சொல்லிட்டவா? என்ன இப்படியே சொல்லிட்டவா வா? சொல்லியா எனக்கு என்ன இருக்குதுன்ட்டேன். அது மாரி யார எப்படி அணுகுறது? எல்லாரையுமே இப்ப தாவேகால இருக்கிற தொண்டன் வந்து இப்ப ஜான பார்த்தா அப்படி நிப்பான். இல்ல ஏன்னா ஜான் அவனுக்கு தேவை. பெரியார்னா பயந்து போய் நிப்பான். அந்த மாரி எல்லாரையுமே ட்ரீட் பண்ணா, அது தப்பு அது. அவரவர் டிக்னிட்டி மத்த விஷயங்கள் இருக்குது. உங்கள்ட்ட ஏதாவது வாங்கி தின்றவனா இருந்தா நிப்பான். சாரிங்க நான் இது அப்படின்னு. காரியத்துக்கு நிக்கலாம். வேற என்ன? அப்போ இந்த மாரி ஆட்கள வச்சுக்கிட்டு தான் இவர்கள் கட்சி நடத்துகிறார்கள். இந்த மாரி விஷயங்கள் போகுது அப்படின்றது தான் இவர் சொல்றது. ஆரம்பத்துல இந்த மாரி வர்றதெல்லாம் நம்ம பதிவு பண்ண ஆரம்பிச்சோம்னா இவர்களுக்கு கோவம். ஆனால் இப்ப பாருங்க என்ன சொன்னோமோ அதுதான் நடக்குது. இன்னை வரைக்கும் விஜய் இந்த நிலைமைக்கு காரணம். இன்னைக்கு நம்ம சொல்றோம், இன்னைக்கு பண்ணல நாளைக்கு தொண்டன் அடிப்பான். அன்புமணி ராமதாஸ் மேடையில ஒபாமாட்ட பேசியிருக்கேன், அவர்கிட்ட பேசியிருக்கேன், நான் தான் முதல்வன்றப்போ கைத்தட்டி ரசிச்சாங்க. அன்னைக்கு கொஞ்சம் பேர் மட்டும் கிண்டல் பண்ணாங்க. என்ன இவரை போய் இந்த மாதிரி ஆக்குறாங்களே, நடைமுறை தெரியாம இவரும் பேசிட்டு இருக்காரு, நாளைக்கு கிண்டலுக்கு ஆளாவாரு, இந்த கட்சி எவ்வளோ இருக்கு, இவர் முதல்வர்னு பேசுறாரு, இது யார் இந்த ஐடியா கொடுத்தது, இது ஒரு வினோதமான தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இல்லாத ஒரு வழக்கமா இருக்கு அப்படின்லாம் கிண்டல் பண்ணாங்க. அதான் அப்போ அவருக்கு புரியல. பாமக தொண்டர்களும் புரியல. இன்னைக்கு பாமக தொண்டன்ட்ட போய் ஜான் ஆரோக்கியசாமி சொன்னா உதைப்பான். ஏன்னா முட்டு சந்து கூட்டி போய் விட்டு போனீங்க, ட்ரால் மெட்டீரியல் அவரை மாற்றி விட்டீங்க. ரொம்ப நாள் ஆச்சு அது மறையிறதுக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு. மாற்ற முன்னேற்ற அன்புமணின்றத வேற மாதிரி ட்ரால் பண்ண ஆரம்பிச்சாலும் மறையறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ நீ விஜய்க்கு பண்ணுறத இன்னைக்கு அவர் ரசிகம் ஏற்றுக்குவான். ஆனால் இன்னைக்கு எல்லாத்துலேயும் என்னன்னா ஏன் நான் சொல்கிறேன்னா, இவர் தனியாக அடியாள் கும்பல் மாதிரி வச்சிருக்காரு. அதில் தானே நம்ம பேச்ச ஆரம்பித்தோம். இவரை திட்டினா மட்டும்தான் உங்களுக்கு கடுமையாக வந்து கீழே திட்டுவாங்க. இப்போ கூட பார்த்துங்க நம்ம பேசியிருக்கோம். கீழே வந்து கடுமையாக ஆளை விட்டு திட்ட விடுவாங்க. இவருக்கு மட்டும் அடியாள் கும்பல் இது. நீங்கள் விஜய் திட்டினா கூட இது பண்ண மாட்டாங்க. நம்ம விஜயும் திட்ட மாட்டோம். ஆமாம், நம்ம விமர்சனம் தான் வைக்கிறோம். நம்ம இதனால வரைக்கும் பர்சனல் விஷயத்தை எதையுமே பேசுனது கிடையாது. இவங்க எல்லாருக்கும் தெரியறதை விட எனக்கு ஜாஸ்தி தெரியும். ஆமாம், பர்சனல் விஷயம். அதனால் அது தேவையில்லாது. எல்லாருக்கும் ஒரு 2வது ஒரு கருப்பு பக்கம் இருக்குது. யார் அதுக்கு இயேசுநாதர் சொன்ன மாதிரி உங்களில் யார் தவறு செய்யணும் அவன் கல் எடுத்து அடிக்கிற மாதிரி தான். அப்போ நீங்கள் விஜய் மட்டும் எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? சொல்கிறவர் நீ யோகியரான்னு பார்த்தா அவர் யோகியராக இருக்கணும். எல்லாருக்கும் கருப்பு பக்கம் இருக்குது. மாட்டாத வரைக்கும் நல்லவன். அவ்வளோதான். அதனால் நமக்கு எதுக்கு? நம்ம விஜய் அரசியலை பேசுகிறோம். இப்போ விஜய்க்கு அது என்ன பேசினாலும் அவங்க கண்டுக்க மாட்டாங்களாம். ட்விட்டரில் போட்டாலும் ஜானுன்னு தொட்டுட்டிங்கன்னா அடிப்பாங்களாம். நீ யார்? நீ ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, வேலைக்கு வந்த ஆள். இன்னைக்கு அந்த கட்சியை உறுத்துழையாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த தொண்டர்களுக்கு அது தெரியல. தெரிஞ்சா கண்டோம். நீங்கள் இல்லை இப்போவே உணர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பக்கத்துலையுமே நம்ம முன்ன பார்த்ததை விட இப்போ தாவேக்காவோட விஷயங்கள்ல நிறைய மாற்றங்கள். நீங்கள் நான் ஒரு விஷயம் பார்க்குறேன். திமுக ஆதரவாக விஜய் திட்டுற பத்திரிகையாளர்கள் இவங்களுக்கு கீழே வந்து விஜய் ரசிகர்கள் திட்டுவதும், இப்போ நாலாம் போடுறது கீழே வந்து திட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கடுமையாக திட்டுறாங்க அவங்கள. என்னை வந்து திட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜான் வச்சிருக்க கூலிப்படை. உள்ளே போய் பார்த்தா 150 ஃபாலோவரு, 300 ஃபாலோவர். அதிகபட்சமாக விஜய் ரசிகர்கள் திட்டுறது உங்களுக்கு என்ன சார்? நாங்கள் என்ன பண்ணிட்டு போகிறோம்? அவ்வளோதான் இருக்குது.
அது அந்த தம்பிகளுக்கு இது ஆனா என்னன்னா எனக்கு இன்னொரு வகையில ஒரு வருத்தம் கூடனே, இவங்க யாரும் புசி ஆனந்த பத்தி பேசினா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொல்ல மாட்டாங்க. அதான் ஆச்சரியமா இருக்கு. எல்லாருக்கும் தெரியும் கட்சிக்குள்ள இருக்கவன் புஷி ஆனந்த் பண்றது அயோக்கியத்தனம். ஐயோ, அயோக்கியத்தனம் மட்டும் இல்ல, என்ன சொல்றது, சர்வாதிகாரத்தனம். சர்வாதிகாரின்னு வாங்கல்ல, நான் சொல்றது தான். நான் கொஞ்சம் அதான் சொன்னல, ஒரு மீனவர் வெள்ளையன் சொல்லையுமா நல்லா அது மினிஸ்டர் ஒயிட்டு போட்டு காரில் வந்து இறங்கியிருக்காரு. அகில மாநில தலைவர். என்னப்பா அப்படின்ட்டு வணக்கண்ணா, நல்லா இருக்குதா ட்ரெஸ்ஸு அப்படின்ட்டு மேடையில் ஏறாத. இது எஸ்ஆர் போராட்டத்தில் மேடையில் ஏற்றவே இல்லை. அதற்கு பிறகு அவர் கூட யாரும் தொடர்பு வச்சுக்கூடாதுன்ட்டாராம். என்ன கொடுமை. இப்படிப்பட்ட மனநிலையில் ஒரு ஆள் கட்சியை எப்படிங்க வழி நடத்தி போவான்? கட்சிக்கு தலைவராக எப்படி இருக்க முடியும்? ஒருத்தர் நல்லா ட்ரெஸ் பண்ண, இன்னொன்று சொல்கிறேன், இவரை மாதிரி தான் மாவட்ட செயலாளரும் ட்ரெஸ் பண்ணணும். அது வேற. கேஎஸ்ஆர் சொன்னார் ஒரு தடவை. என்ன தம்பி, ஏன்னா பழைய ஆளுங்களுக்கு தெரியுங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து சோம்புப்பிடி விற்கிறவன், சோம்புப்பிடிக்காரன் ராஜீவ்காந்தியை வெற்றி கொண்டான்னு கிண்டல் பண்ணுவார். சோம்புப்பிடி விற்கிறவனை பார்த்துருக்கியா அப்படின்னு வாப்பில் திமுக கூட்டம். ஏன்னா அவன் வெள்ளை பைஜாமா மாதிரி போட்டு தான் தள்ளிட்டு வருவான் அந்த காலத்தில். இப்போ யாரும் சோம்புப்பிடி வந்து வேறு வடிவம் மாறிடுச்சு. டிங்கின்னு அடிச்சு தள்ளிட்டு வருவான் தெருக்களில், 5 பைசாக்கு உள்ளுன்னு தருவான். அவன் வந்து ராஜீவ்காந்தி வந்தப்போ ஒரு வெற்றிகண்ணா சோம்பு பிடி விற்கிற மாதிரி வந்துட்டு குடிசையாக போய் அவனே கொஞ்சோண்டு சாப்பாட்டுக்கு வழியிலாமல் வேர்களில் வச்சிருப்பான். அதே பிடிங்கி தின்ட்டு. ஏன்னா அப்போ ராஜீவ்காந்தி ஊர் வீடு வீடாக கிராமமாக போனாப்புல. ஆமா, அது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு கொண்டு போனாங்க. ஒன்றும் பெருசாக ஜெயிக்கல. அந்த மாதிரி இவரு கேஎஸ்ஆர் சொல்கிறாரு, அவரும் திமுக வந்தவர் தானே. என்ன தம்பி சோம்பு பிடி விற்கிற மாதிரி இருந்தாலும் ட்ரெஸ்ஸையும் அவனும் பாரு, ஒரு தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இது இருக்கா? ஒரு வெள்ளையில் பேண்ட்டு தைச்சி போட்டுன்னு சட்டையை போட்டுன்னு சுற்றி நிற்கிறாப்புலன்னு சொல்லிட்டாப்புல. இதில் என்ன கொடுமைனா, மாவட்ட செயலர் எல்லாருமே அதே மாதிரி தான் போட்டுக்கிறாங்க. எவனாவது வேஷ்டி கட்டானா கதை முடிஞ்சது. வேஷ்டி கட்டினாடா பிரச்சனை. யோசிச்சு பாருங்களேன். இது வந்து கட்சி இது நகருமா விலங்குமா மன்றத்துக்கு ஓகே. ஓகே, அரசியல் கட்சிக்கு இன்னைக்கு நீங்கள் இவர் சொல்கிறீங்களா, நம்ம சிடி நிர்மல்குமார் நல்லா அரசியல் பேசுவார். ஆமாம், நாலேஜபிள் பர்சன். ஆனால் அவர் பேசும்போதும் பேட்டி எடுக்கும்போதும் அவர் முகத்தை பாருங்கள் நீங்கள், அவ்வளோ பயத்தோடு பேசுவார். ஏன்னா ஏதாவது ஒன்று இதாகிடுச்சுன்னா நம்ம தளபதி யார், தளபதினா விஜய் இல்லை, புஷி கோச்சி வரோம் அப்படின்னு. ஆதவ அர்ஜுனா பெரும் பணம் படைத்தவர். ஏதாவது பண்ண முடியுதா புஷி எதிர்த்து? ஒன்றும் பண்ண, பின்னாடி நிற்கணும், அவ்வளோதான். அருண்ராஜ் அப்படியே நீ அப்படியே சுற்றிட்டு போகணும். அதில் ஒன்று தான் செங்கோட்டையன். ஆதவ அர்ஜுனா பணம் படைத்தவர், பணம் செலவு பண்ணுறவரே நாங்கள் ஓர உட்கார வச்சிட்டோம். நீ என்ன ஒரு 230 பேரை கூப்பிட்டு வந்தா? நீ இன்னை வரைக்கும் அவர் கூட்டம் வந்து யாருக்காவது பதவி கொடுத்துருக்காங்களா? ஒருத்தரும் கிடையாது. இதுதான் செங்கோட்டையனுக்கு அந்த கட்சி கொடுக்குற மரியாதை. கண்டிப்பாக. அந்த கூட்டத்தை அவர் கூட்ட முடிஞ்சதா? 28 பேர். நான் திரும்ப சொல்கிறேன், 28 பேர் கொண்ட அந்த நிர்வாக குழுவுக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர். ஆமாம். ஆனால் இன்ன வரைக்கும் அந்த கூட்டத்தை செங்கோட்டையினால கூட்ட 28 பேர் பார்க்கறதா? ஃபோன் போனால் கூட எடுக்க மாட்டான், அப்படியே நடுங்கிடுவான். நடுங்கிட்டு அண்ணா என்னன்னு தெரிலன்னா செங்கோட்டை அண்ணா எனக்கு ஃபோன் பண்ணுறாருண்ணே அப்படின்னு புஷிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவான். கட்சிக்கு விரோதமாக அண்ணா செங்கோட்டை அண்ணா எனக்கு ஃபோன் பண்ணான், நீ வை நான் பேசிக்கிறேன். இப்படி இருக்கிற ஒரு கட்சி எப்படிங்க அடுத்த கட்டத்துக்கு போகும்? ரொம்ப மோசங்க. இதில் வேற என்ன, இன்னைக்கு தேர்தல் அந்த அறிக்கை குழு அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க பனையூர் அலுவலகத்தில். இது எப்படி எடுத்துக்கிறது இந்த விஷயத்த? எல்லாம் ஏன்னா இப்போ டிஎம்கேலேருந்து ஏதாவது வந்தால் தான் காப்பி அடிக்க முடியும் நம்ம, அது இன்னும் வரல. இப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்க இந்த விஷயத்தில்? ஏடிஎம் கிட்ட இருந்து எடுத்துவாங்க, அதான் நடக்கும். அங்கேருந்து காப்பி அடிச்சு எடுத்துக்கிறது. ரைட்ண்ணே. பிஜேபியோட தலைமை பொறுப்பு, தேசிய லெவலில் தலைமை பொறுப்பு நிதின் நபின் அவர் வந்து இன்னைக்கு பொறுப்பேற்க இருக்காருன்னு. ஒரு பக்கம் காங்கிரஸ்னு விஷயத்தை பார்த்தோம்னா, யாரா முதியவர் கடைசி யார் எங்கள் 8 பேர் அவரை அப்புறம் கூட்டு வைங்க உட்கார வைங்க சொல்லி உட்கார வைக்கிற கட்சி காங்கிரஸ். ஆனால் பிஜேபியிலேருந்து இப்போ பார்த்துட்டே இருக்கோம், வருங்காலத்தில் நோக்கி அவங்க எவ்வளோ தூரத்துக்கு ட்ராவல் பண்ணணுங்கிறத இன்றைக்கே அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி விஷயம் தெரியுது. அதில் இன்னைக்கு நிதின் நபின் அவர் பதவியேற்கிறாரு. ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவருக்கு எப்படிப்பட்ட மரியாதைன்னு பார்த்தா, பிரதம மந்திரி வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காரு, உள்துறை அமைச்சர் வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காரு. எப்படி பார்க்குறாங்க? பாஜகன்னு இல்லை, எந்த கட்சியும் அதிகமான இளைஞர்களை இளம் சமுதாயத்தினர் சுவீகரித்து கொண்டு அவர்களை அடுத்த இதுக்கு பொறுப்பு கொடுத்து தயார் பண்ணுதோ அந்த கட்சி உயிரோடு இருக்கும். அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் திமுக. அண்ணா காலத்தில் வந்த இளைஞர்கள் தான் இப்போ வரைக்கும் பிற்பாடு இதானாங்க. அதற்கு பிறகு ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் அவர் வந்து அதிகமான இளைஞர்களை ஈர்த்தார். அந்த இளைஞர்கள் தான் இன்றைக்கி திருநாவுக்கரசு, ஜெயக்குமார்லேருந்து கேஎஸ்ஆர்லேருந்து எல்லாரும். அப்போ 70களில் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி 25 வயசு 26 வயசில் இளைஞர்கள், 27 வயசு பையனை தொழில்துறை அமைச்சராக்குனார். யார்? திருநாவுக்கரசு. திருநாவுக்கரசு.
இன்னைக்கு திருநாவுக்கரசர் இன்னைக்கு ஒரு தலைவரில் ஒருத்தர். அப்போ அந்த மாதிரி அதே மாதிரி ஜெயலலிதா பண்ணாங்க. இளைஞர்களை அதிகமாக கொண்டு வந்தாங்க. விஜயபாஸ்கர்லாம் பாருங்கள், சின்ன பையன் ரொம்ப சின்ன பையங்க அவங்க. அப்படியே வந்தாப்புல. அந்த மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க. இது திமுகவுடைய இப்போது இதில் வந்து ஒரு இளைஞரை கொண்டு வந்திருக்காங்க. அவர் புள்ளன்றதுனால. மற்றபடி பெருசாக டிஆர்பி ராஜா இன்னொருத்தரோட புள்ள. ஆமா. ஆனால் தகுதி வாய்ந்து இளைஞர்கள் கொண்டு வர்றது, அவர்களை தயார்படுத்துறன்றது திமுகவில் அருகிட்டு வருது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, இளைய சமுதாயத்தில் இன்றைக்கி அப்படி இருக்காங்கன்னா காரணம் இளைய சமுதாயத்தின் தான் சொல்கிறார் ராசா. ஆசா. போதை பழக்கம் இதெல்லாம் இருக்காங்கன்னா காரணம் அவங்க வளர்ச்சி அடையாமல் இருக்காங்க. உங்கள் காலத்தில் இந்திய எதிர்ப்பு போர்லலாம் இருந்தாங்க, இன்றைக்கி இப்படி இருக்காங்களே, எந்த வித புதுசாக எந்த பெரிய போராட்டம் இல்லைன்னா அது காரணம் அவங்க தான். அப்போ அன்னைக்கு காரணம் நாங்கள் தான். அந்த பார்வை இருக்குல்ல, இதெல்லாம் ராசா எந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் இல்லாமல் இருக்கான்றது தான். அந்த மாதிரி தான். ஆனால் பாஜக பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் முரளி மனோகர் ஜோஷி, ஜஸ்வந்த் சிங், அற்புதமான தலைவர் ஜஸ்வந்த் சிங், வாஜ்பாய், அத்வானி, இப்படி எல்லாரும் அந்த காலத்துலேருந்து வந்த தலைவர்கள் வந்து அப்படி ஊட்டிகிட்டே இருந்தாங்க. இங்கேயும் அதே மாதிரி அப்படி இருந்தது. அதற்கு பிறகு மோடி அப்படின்னு ஒரு இது வரும் பொழுது இவர்கள் தானாக இது பண்ணி இந்த டீம் கிட்ட வந்துச்சு. இதுக்கு பிறகு தான் நீங்கள் பெரும் மாற்றங்கள். ரிஜ்ஜு, நம்ம இன்னும் பல பட்னாவிஸ் எடுத்துக்கோங்க. பட்னாவிஸ் நீங்கள் முதலமைச்சராக ஆகிவிட்டாங்க. நீங்கள் ரிஜ்ஜு பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறைக்கு ரிஜ்ஜுவை கொண்டு வந்த பிறகு தான் ஒலிம்பிக்கில் நம்ம அதிகமான கோல்டு மெடல் நோக்கி நாங்கள் வாங்கிடும். ரிஜ்ஜு அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணார். நமக்கு அப்போல்லாம் பாஜக பிடிக்காது. அப்போ சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் அப்படி பார்க்காதீங்க சார், இவர் வந்த பிறகு இவர் எதெல்லாம் கவனம் செலுத்துறாரு, பாக்ஸிங்லேருந்து ரைஃபிள் ஷூட்டிங்லேருந்து பல இது. ஏன்னா அவர் அந்த துறையிலேருந்து வந்தவர்கள். இந்த மாதிரி இராணுவத்தில் இருந்தவங்களை அமைச்சராக்கிறது, ஐஏஎஸ் ஐபிஎஸ், இதை மார்க்சிஸ்டுகள் பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தர் எலக்ட்ரிக்கல் இதில் மின்சாரத்துறையில் தலைமை பொறியாளராக ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகிறாருன்னா அவர் அமைச்சராக்குவார். அப்போ உங்களை அவர் ஏமாற்றவும் முடியாது, அவர் இன்னும் டெவலப்மெண்ட்டை கொண்டு வர முடியும். இதை கேரளாவில் மார்க்சிஸ்டுகள் பண்ணியிருந்தாங்க. சேம் அதே பேட்டர்னு இவர்கள் அந்தந்த துறை சார்ந்தவர்களை, ஜெய்சங்கர் அவர்களாகட்டும், பெரிய உதாரணம் ஜெய்சங்கர் தான். அஜித் தோவலுக்கு கொடுத்த அந்த ரா ஏன் இந்த அளவுக்கு பெருசாக ஆயிருக்குன்னா முழு சுதந்திரம் ரா கொடுத்தாரு மோடி வந்த பிறகு. இந்திரா காந்திக்கு பிறகு என்ன கேட்டால் ஒரு பெஸ்ட்டு பிரைம் மினிஸ்டரு, இந்த மாதிரி விவகாரங்களில் நம்ம அடிக்கணும்டா அப்படின்றதுலாம் இந்திரா காந்தி காலத்தில் இருந்தது. அதற்கு பிறகு இவர் மொராஜிலாம் ராவை கலைச்சி விட்டார். இப்போ இருக்கிற அஜித் தோவல் என்எஸ்ஏ ஹெட்டு பாகிஸ்தானில் ஆர்ஏடபிள்யூல இருக்காரு. ஒரு பிச்சைக்காரனா ஒரு தர்காவில் இருக்காரு. அதை பற்றி படமே வந்துருச்சு, துரைந்தர்கள் வந்துச்சுல்ல. மொராஜி தேசா கலைச்சிட்டாரு எதை, ராவை. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அங்கே தர்காவில் பிச்சைக்காரனா இருக்கிற தோவலுடைய கதி இன்னும் பாருங்க. இன்னொருத்தர் விகாஸ் சிங் ஏதோ ஒரு பேர், அவர் இராணுவத்தில் சேர்ந்து பாகிஸ்தான் இராணுவத்திலே இருக்கிறாரு. அவர் அந்த அளவு ஒர்க் பண்ணுறாரு. அவர் இங்கேருந்து அனுப்பிச்ச ஒருத்தர் மாட்டிக்கிட்டு இராணுவத்தில் இருக்காருன்னு காட்டி கொடுத்துட்டாங்க. உள்ளே இருந்து 18 வருஷம் இருந்ததுக்கான. இந்த மாதிரி பிரதமர்கள் எடுக்கிற முடிவு. ஒரு ராஜீவ்காந்தி விண்வெளித்துறையில் நாட்டை செலுத்தி அவர் பீரியடில் அந்த 5 வருஷத்தில் அதிகமாக அதில் செலுத்தினதுடைய விளைவு இன்றைக்கி நம்ம செல்ஃபோன் சேவைகள்லேருந்து பல விஷயங்களை நம்ம மற்ற நாடுகளுக்கு ஈக்குவலாக இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம தான் பல நாடுகளுடைய சேட்டலைட்டை நம்ம அனுப்பிச்சிருக்கோம். போன சேட்டலைட் ஃபெயிலியர் ஆனதில் ஒன்று ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி காமெடிலாம் நேற்று யூஏலேருந்து அந்த அக்ரிமெண்ட்டே போட்டிருக்காங்க. உங்களுடைய இது சேட்டலைட்டில் நாங்கள் இணைஞ்சிக்கிறோம் சொல்லி அக்ரிமெண்ட். இந்த கிரியோஜெனிக்கில் கவனம் செலுத்துறது. இப்போ இந்திரா காந்தியும் சரி, ராஜீவ் காந்தியும் சரி, இப்போ இவர்கள் பீரியடும் சரி, நம்ம வந்து இவங்க தான் அவங்க தான் இல்லை. அந்தந்த பிரதமர் காலத்தில் அது ஒரு பெரிய இது. காட் டங்கல் ஒப்பந்தம், பல்வேறு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் நரசிம்மராவ் பீரியடில் அந்த பண்ணதோட விளைவு பாய்ச்சல் வேகத்தில் இந்தியா அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தது. முதலாளித்துவ நாடுகளில் அந்த வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அதை களையிற வேலையை ஒரு நல்ல கவர்மெண்ட்டு பண்ணணும், அது தனி. ஆனால் குளோபலைசேஷனில் இணைஞ்சதுடைய விளைவு இன்றைக்கி வேலை வாய்ப்புகள் பல விஷயங்களில் நமக்கு நான் பார்த்துட்டேன். என் வாழ்க்கையில் 94 ஏன் ஆட்டோ ஓட்டினேன்னா அன்றைக்கி ஏன் வேலை வாய்ப்புகள் எப்படி இருந்தது. இன்றைக்கி ஒரு இளைஞர் டிகிரி முடிச்சுட்டு வந்தால் 10 வேலை இருக்குது ரெடியாக. நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். அந்த மாதிரி இன்றைக்கி அந்த துறை அன்றைக்கி எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருந்தா நான் இன்னும் வேறு இதில் போய் அன்றைக்கி வேறு தொழிலே கிடையாது. ஒரு எங்கேயா கட்பீஸ் சென்டரில் போய் வேலை செய்யணும், கொரியர் பாய், டெலிவரி பாய், இந்த மாதிரி தான் இருக்க நிலைமை. 90களுக்கு 2000 வரைக்குமே. 2000க்கு பிறகு தான் உங்களுக்கு எல்லாமே ஐடி செக்டர். அதனால தான் நான் பார்க்குறேன், சின்ன சின்ன பசங்க கிராமத்தில் வந்தவங்களாம் இன்றைக்கி ஐடி செக்டரில் வேலை செய்கிறான், 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான், ஃபேமிலியே தலைகீழ போயிடுது.
அப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் செலுத்துறது பாஜகவுடைய இது. அதனுடைய விளைவு தான் நீங்கள் ஒவ்வொருத்தரும் கொண்டு வர்றது. அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு இளைஞரை இங்கே அறிவு பண்ணோன்னா எந்த பாஜக தலைவரும் செய்யாத ஒரு பாய்ச்சல் வேகத்தை அண்ணாமலையால் காட்ட முடிஞ்சது. என்ன அவர்கிட்ட மைனஸு? திமுகவுடைய அந்த அசைன்மெண்ட்டுக்கு துணை போனார். இல்லாட்டி பெஸ்ட் லீடரு. நாளைக்கு அண்ணாமலை இதை திருத்திக்கிட்டு பண்ணாருன்னா அவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஆட்களை இனங்கண்டு அவளை தயார்படுத்துகிற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நிபின் அதில் ஒரு ஆள். பீகாரில் ஒரு போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கிறவர். அவரை அகில இந்திய பாஜகவுடைய தலைவரை கொண்டு வருதுன்னா எந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் வேணும், அவர் எந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவராக இருக்கணும், இவங்க அந்த அளவுக்கு பொறுமையும் ஒரு மாற்று சிந்தனை வரணும்னா இப்படி தான். இங்கே நீங்கள் காங்கிரஸில் நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த ஃபேமிலி இல்லாட்டி அதான் ஒரு பெருசு. ஆமாம், பெரிய ஆள் யாருப்பா? யாருப்பா? கார்கே கத்தது யாரு? சச்சின் இவருக்குறாப்புல கெலாட் இருக்காரு, அவர் அகிலின் தலைவர் ஆகிடலாம். இப்படிதான். அப்போ நீங்கள் பூமர் தனன்றாங்கல்ல, அது என்னன்னா பூமர் தனன்றதுன்னா வயசு வச்சு சொல்ல வரல. ஆனால் வயதானவர்கள் புதிய ஒரு இதுக்கு தயங்குவாங்க. இப்போ தமிழிசை இங்கே தலைவராக இருந்தப்போ, மற்றொரு தலைவர் இருந்தப்போ டிஎம்கே அடிக்க அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அது அண்ணாமலை வந்த பிறகு மதிப்புக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய பிரதமரை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா நாங்கள் திருப்பிட்டு அடிப்போம். நீ வந்து இது நீ இப்படி பண்ணனா நான் உனக்கு பதில் பண்ணும் அப்படின்றப்போ அது இளைஞர்கள் ரசிக்கிறாங்க. ஆக கரெக்டான ஆள்றா. ஊழலை ஓப்பனாக அடிக்கிறது, தரவுகளோடு அடிக்கிறது. தமிழிசை கிடையாது, வழக்கமான அரசியல் மயக்க போட்டால் எதாவது பேசிப்போம். ஏன்னா படிக்கிறது இல்லை. என்னது கோமியம் பெஸ்ட்டு நாங்கள் ஒரு பாஜக தலைவர் சொன்னார் அப்படின்னா பெஸ்ட்டு தான் என்ன இப்போன்றது என்ன டாக்டர் திணிக்கும். அண்ணாமல்ட்ட அந்த மாதிரி கேள்வி வச்சா வேறு மாதிரி போவோம். அண்ணா இதெல்லாம் வேணும்னா இதை பற்றி பேருங்க. அப்போது இளைஞர்கள் தரவுகளோடு வர இளைஞர்கள்னால் அது அடுத்த கட்டத்துக்கு போவோம். நான் எனக்கு விட உங்களுக்கு ரொம்ப தெரியும், பாஜக அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள்லையும் மற்ற விஷயங்கள்லையும் இளைஞர்களை எப்படி பயன்படுத்துகிறாங்க, தகுதி உடையவர்களை எப்படி பயன்படுத்துகிறாங்க. 18 லட்சம் கோடி 2032 இலக்கு யுஏஇக்கும் இந்தியாவுக்கும் மட்டுமே பொருளாதார ஒப்பந்தம் பாருங்க. 18 லட்சம் கோடி. 18 லட்சம் கோடினா இப்போ இருக்கிற மதிப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 36 மடங்கு. இந்த 36 மடங்கை ரீச் பண்ணுறதுங்கிறது சரியான பாதை. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு 600 மடங்குக்கு கூட நான் அக்ரிமெண்ட் போட முடியாது, ஆனால் ரீச் பண்ண முடியாது. இந்த 18 லட்சம் கோடி ரூபா பொருளாதார ஒப்பந்தங்கிறது மிகப்பெரிய அளவில் பாராட்டக்கூடிய விஷயம். நேற்று அந்த ஒப்பந்தங்கள் கையாளத்தாகும் போது ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. இந்தந்த விஷயத்துக்கு பண்ணுறாங்க, எந்தெந்த விஷயத்துக்கு பண்ணுறாங்க நம்ம நாடு அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது யுஏஇயோட பிரசிடென்ட்டே வந்து பண்ணுறாரு, அதோட தொழில்துறை அமைச்சரும் வந்து பண்ணுறாரு. அவரை ஒரு வரவேற்று விதம் பார்த்தீங்களா? கட்டி பிடிச்சி ஆரம்பிச்சு எங்களுக்கு வந்து கலந்துக்கிட்டு பெருமை தருவது. ஒரு இஸ்லாமிய நாட்டுடைய ஜனாதிபதி, அந்த நாட்டுடைய அதிபரை அவ்வளோ ஒரு பிரதமரை போய் கட்டிப்பிடிச்சி. அதனால் அந்த பிம்பங்கள் உடைகிறது. நல்ல விஷயத்தை வரவேற்கிறது தான் நம்முடைய வேலை. கண்டிப்பாக. அதே மாதிரி தான் நிபின் அவர் வர்றது என்னென்னா, அவர் வெஸ்ட் பெங்காலில் அவரை உடனடியாக பயன்படுத்த போகிறாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற ஒரு மிக பெரும்பான்மையான சமூகத்தை சேர்ந்தவர் தான் இவர். அவங்க டிஎம்சியோட ரொம்ப லிங்கில் இருக்காங்க. இவரை அங்கே இறக்குறது மூலியமாக இந்த தேர்தலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அந்த இவர் சார்ந்த சமூகம் அந்த 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 வடகிழக்கு மாநிலங்கள் ப்ளஸ்ஸு இது இவங்கெல்லாம் வந்து பெரிய அளவில் இருக்குது. பங்களாதேஷில் அதிகமாக அந்த இதில் இருக்காங்க. அதனால் அது வந்து ஒரு முன்னேற்பாடான திட்டத்தோடு தான் இவங்க இறக்குறாங்க அவரை அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக. மிக நன்றி.